முதல்ல நீங்க முதல்ல கரெக்டா இருக்கணும். பேசிக்கிட்டே இருக்கீங்க கூட்டம் போட்டு. நல்ல லெஃப்ட்ல வாங்க, என்சிசி லெஃப்ட்ல வாங்க கேர்ள்ஸ், நல்ல லெஃப்ட்ல வாங்க. என்ன பாக்குறீங்கல்ல, என்ன பாரு, முதல்ல லெஃப்ட்ல வா. கவனிச்சுக்கிட்டே இருக்கு, நான் ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருப்பேன்ப்பா. தூரமா தாமு சார் இருக்காரு, நீ உங்களுக்கு கூட நான் தூரமா குட்டியா தெரிவேன், ஆனா நான் உங்களை இங்க பாக்குறேன் செல்லம், பக்கத்துல வச்சு பாக்குறேன் உங்களை. அவ்வளவு முக்கியம் நீங்க. என்னம்மா ஃபைனல் இயர் வந்துட்டீங்க, செகண்ட் இயர் வந்துட்டீங்க, காலேஜ் வந்துட்டீங்கம்மா. 14 வருஷம் கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்துருக்காங்க டீச்சர்ஸ். 12 இயர்ஸ். இப்போ எல்கேஜி யூகேஜிலாம் வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நாள் கர்ப்பத்தோட கொண்டு போய் உங்க அம்மா உட்கார வைக்க போறாங்க ஸ்கூல்ல. அப்பவும் பிரயோஜனம் இல்லை. சில நாளுக்கு முன்னாடி நான் ட்ரெயின்ல போகும்போது, ஃப்ளைட்ல போகும்போதெல்லாம் சில கேர்ள்ஸ் என் பக்கத்தில் வந்து உட்காருவாங்க, கல்யாணமாக இருக்கும் குழந்தைங்களோட. அப்போ கேட்பேன், என்ன படிச்சிருக்கீங்க? நான் சுவிட்சர்லாந்தில் ஒர்க் பண்ணுறேன் தாமு சார், ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன், நான் கவர்மெண்ட்டில் கிளர்க்காக இருக்கேன். எவ்வளோ சம்பளம்? சம்பளத்தை சொன்னவொன்னே எனக்கே வெக்கமாயிடும். மந்த்லி 8 lakhs இந்தியன் மணி படி அப்படின்னா இருக்காங்க. அதில் சில பேரை கேட்கும்போது, நீங்கள் எந்த காலேஜில் படிச்சு, எங்கே டிகிரி முடிச்சீங்கன்னு கேட்கும்போது, அதில் சில பேர் சொன்னது திருச்சியில் ஹோலி கிராஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் படித்தேன். பெருமையாக இருக்கும். உங்கள் முன்னாள் மாணவிகள் எவ்வளோ அழகாக வளர்த்து எடுத்திருப்பாங்க இந்த பேர் ஆசிரியர்கள் இல்லையா? காலேஜ் பேர் சொன்னோன்னே கை தட்டினீங்க. நாளைக்கு அந்த இடத்துல நீங்க இருக்கணும்னு நாங்க ஆசைப்பட்டது தப்பாடா கண்ணு. அந்த இடத்துல நீங்க இருக்கணும் இல்ல. நீங்க எந்த சப்ஜெக்ட் வேணா எடுத்திருக்கலாம், ஜாலியா படிங்க, டேலன்ஷியா. இப்ப நான் ஸ்பீச் முடிச்ச உடனே நீங்க நல்லா ஆட்டம் போட போறீங்க, நல்லா கூத்தடிக்க போறீங்க, எகிர போறீங்க, சேர் மேல ஏறி சேரெல்லாம் உடைக்க போறீங்க. உடைக்க மாட்டீங்கல்ல? வெரி குட் பாய்ஸ். ஓ கேர்ள்ஸா? ஏன்னா எங்க பாயா இருந்தா கண்டிப்பா மேலே ஏறிடுவோம். நீங்க ஏற மாட்டீங்கல்ல? நான் பின்னாடி தான் உட்கார போறேன், அதுக்கு தான் கேட்டேன். உணர்ச்சி வசப்பட்டு மேலே ஏறி, நாங்களும் ஆண்களுக்கு சளைத்தவர்கள் இல்லை நடக்க. சரஸ்வதிக்கு 2 ரோல் இருக்கு, ஒன்னு கல்வி, இன்னொன்னு கலைவாணி. நான் என்ன படிச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது, என் டிகிரி தெரியாது. ஆனா ஓட்டேரி நரியினவன கை தட்டுறீங்க எல்லாரும். அது ஒரு சினிமால வர்ற ஒரு ரோல் கண்ணு, அவ்வளவுதான். ஒரு மிமிகிரியில நான் வந்து சாம்பியன். என்ன சொல்ல போனா நம்பர் 1ல நான் ஒரு நம்பர் 1 சாம்பியன். காதால கேட்கிற எல்லாத்தையுமே என்னால இந்த உடல்ல இருந்து வெளியில தொண்டை வழியா கொண்டு வர முடியும். எதை கேட்டாலுமே ரிசர்ச் பண்ணிருக்கேன். அதுல நானும் ஒரு டீச்சர் தெரியுமா? மிமிக்கிரிய உலகத்திலேயே டீச் பண்ற ஒரே டீச்சர் நான் தான். இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க. எஸ், நல்லா ஆடுங்க, டான்ஸ் பண்ணுங்க, கொண்டாடுங்க. அதே சமயத்துல கல்வி ரொம்ப முக்கியம் இல்லடா கண்ணு. என்ன தேர்ந்தெடுத்திருக்கீங்களோ, நீ பிபி எடுத்திருக்கியா, அதுல சாம்பியன் ஆகணும். மேத்தமெட்டிக்ஸ் எடுத்திருக்கியா, சாம்பியன் ஆகணும். MSW அதுல சாம்பியன் ஆகணும். ஜுவாலஜியா சாம்பியன் ஆகணும். இந்த மேத்ஸை கண்டுபிடிச்சவன் கையில மாட்டான்னு வச்சுக்க, அப்படியே ஒரே அடி கோபமா வருது. தாமு சார், தாமு அங்கிள், எப்ப பார்த்தாலும் ஃபார்முலா ஃபார்முலா. sin q by cos q is equal to என்னது tan q. ரொம்ப முக்கியம். ஏய் ஆமாண்டி, சைன் பண்ணா காசு கொடுப்பாங்க, உடனே தேங்க்யூ சொல்றேன்ல, கரெக்ட் தான். மேத்ஸ் எங்க அம்மா வயித்துல இருக்கும் போதே நான் தமிழ் கத்துக்கிட்டேன். 1ஆவதுல இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் என் டீச்சர் எழுத படிக்க கத்து கொடுத்துட்டாங்க. அவ்வளவுதான் தமிழ். +2 வரைக்கும் ஒரு தமிழ் டீச்சரை வச்சு, இப்ப காலேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் தமிழ் ப்ரொஃபஸர் ஒரு HOD தமிழ்ல வச்சு எங்களை இன்னும் பகுபத உறுப்பிலக்கணம், பகாபத உறுப்பிலக்கணம், சீவக சிந்தாமணி, தொல்காப்பியம் எங்களால முடியல. தாமு அங்கிள், நீங்களாவது கொஞ்சம் மேடம் கிட்ட சொல்லுங்க, சிஸ்டர் கிட்ட. அதான் வெள்ளக்காரன் போயிட்டான்ல, இன்னும் இங்கிலீஷ் வேண்டி கிடக்குது. இன்னும் கிராமரு, பொயட்ரி, லிட்ரேச்சர்
ஏன் தான் அந்த கோர்ஸை எடுத்தோன்னு இருக்கு தாமு சார். மேத்ஸுக்கே ப்ராப்ளம், அதுக்கு ஏகப்பட்ட பேஜை திருப்பினாலே சால்வ் மை ப்ராப்ளம் இருக்கு. அதை கொண்டு ஏன் முன்னாடி கொடுத்துட்டு ரொம்ப பிரச்சனையா இருக்கு தாமு சார். இதுல தெரியாம எம்எஸ்சி வேற சேர்ந்துட்டேன். இதுல வேற எங்க அப்பா நீ மேத்ஸ்ல பிஹெச்டி பண்ணுங்கிறாரு. பச்சடி வேணா பண்ணுவேன், பிஹெச்டி பண்ண முடியாது. எனக்கே கர்ப்பாம்பூச்சியை பார்த்தா பயம். இதுல கர்ப்பாம்பூச்சிக்கு ஜூவாலஜிக்கல் நேம்னு ஒண்ணு இருக்கான். என்ன கொடுமை சார் இது. யாரெல்லாம் ஜூவாலஜி டிபார்ட்மெண்ட் கை தூக்குங்க. கை தூக்குறதே கஷ்டமா இருக்கு உங்களுக்கு. கரப்பாம்பூச்சிக்கு என்ன பேரு ஜூவாலஜிக்கல் நேமு தெரியுமா? பெரியப்பா அமெரிக்கால இருக்காரா? பெரிய பிளான்ட்டா அமெரிக்கானா? கை தட்டுங்க, அழகா சொல்றாங்க. பாட்டனி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கீங்களா? அங்க இருக்கீங்க. ஏதோ என் ஃபேமிலியை பத்தி எனக்கு இன்னும் கன்ஃபியூஷன் இருக்குது. எதுவும் பேச்ச கேட்க மாட்டேங்குது. எனக்கே கெட்ட பேர் என் ஃபேமிலியில. இதுல ஐபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ் எந்த ஃபேமிலி? எங்கடா இது? இதுக்காக காலேஜுக்கு வந்தேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு தாமஸ் சார். ஏதோ ஒரு மொபைல் எடுத்தோமா, ஹாஸ்டல்ல வாடனமாக தெரியாம 2 மொபைல் வச்சோமா, ஒரு டம்மி மொபைலை கொடுத்துட்டு அப்படி 2வது மொபைல் எடுத்து அப்படி தலைக்காண்டியில ஒழிக்க வச்சு அவ பக்கத்துல ஒரு மேல கட்டில இருந்து பாக்குறா, எட்டி இன்னமும் வெளிச்சமும் ஒண்ணு தெரியுது. அவ முதுகு பெட்ஷீட் எடுத்து பாக்குறா ஃபேஸ்புக்கா. உடனே இந்த செல்லம் அவன் எவன்னு தெரியல. அவ உடனே அங்க இந்த வெள்ளம், இது உடனே பண வெள்ளம், அச்சு வெள்ளம் வியாபாரம் ஹாஸ்டல்ல நைட்டு 1 மணிக்கு நடக்குது. நீ ஹாஸ்டல் மேட்ட நம்பர அவன் நேர போய் போட்டு கொடுக்குறான். மேடம் எஸ், எனக்கு கீழே வெள்ளம் வியாபாரம் நடக்குது. உங்களை சொல்லல, நீங்க ஹாஸ்டல்ல எல்லாம் கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ் நேத்து நான் கேள்விப்பட்டேன். ஹோலி கிராஸ் ஹாஸ்டல்ல கேர்ள்ஸ் எல்லாம் 9 மணிக்கெல்லாம் தூங்குறீங்கன்னு கேள்விப்பட்டேன். 4 மணிக்கு எழுந்து படிக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். நேத்து வந்தேன் நான். இங்க 11 மணி இருக்கும். எல்லாம் முடிச்சுட்டு போகும்போது ஒரு பொண்ணு தனியா அப்படி போகுது. பேயா இருக்குமோன்னு டவுட் வருது. கையில புக்கை பார்த்த உடனே ஆஹா இருட்டுல படிக்கிறாளே, இவ்வளோ டேலண்ட் தான் பார்த்தா மொபைல்ல சேட்டிங். அப்புறம் ரொம்ப உத்து பார்த்தா அது பொண்ணே இல்லை, எங்க ஆளுங்க சுத்தின்னு இருக்காங்க. என்ன கண்ணு ஓட்டேரி நரி, அது ஒரு அட்டை பின்னல் போட்டுக்கிட்டு பண்ண அட்டகாசம். 24 hours சினிமா, அதை பத்தியே தான் பேசுறீங்க. சந்தோஷமா இருக்கு. நீங்க அப்படிலாம் பேசினாதான் எங்களுக்கு 2 காரு 3 காரு வாங்க முடியும். நாங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் வீடு வாங்க முடியும். நாங்க எல்லாம் 10 தலைமுறைக்கு சொத்து சேர்க்க முடியும். அதனால நீங்க எங்களையே எங்க ஹீரோக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்கணும். எங்க ஹீரோ பிறந்த நாளெல்லாம் நீங்க கொண்டாடணுங்கிறதா எங்களுடைய லட்சியம். உங்க அப்பா அம்மா கூட நீங்க சேர்றதோ, உங்க ப்ரொஃபஸரை நீங்க வேல்யூ பண்றதோ எங்களுக்கு முக்கியம் கிடையாது. எங்க படத்தை நீங்க பார்க்கணும். உங்க கையில மொபைல் இருக்கணும். அப்பதான் நீங்க படிப்பை தூக்கி போட்டுட்டு மொபைல்லே இருப்பீங்க. அவன் டியூப், இவன் டியூப், யூடியூப், மை டியூப்னு உள்ளுக்குள்ளேயே போயிடுவீங்க. அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி எவனோ சம்பாதிக்கிறதை நீங்க வழி பண்ணுவீங்க. டைம் போச்சு, உங்க டைம் எல்லாம் மொத்த டைமை சாப்பிட்டோம். சினிமா ஒரு பக்கம்னா யூடியூப் இதெல்லாம் ஒரு பக்கம், மீடியா ஒரு பக்கம். பாவண்ட கண்ணு நீங்கெல்லாம் மாட்டிட்டு அவஸ்தப்படுறீங்க. கிளாஸ் காலேஜுக்குள்ள பெரிய கேட்டு ஹோலி கிராஸ் உள்ள வந்த உடனே ஜாலியா இருக்குது. ஹாய் வந்துட்டேடி, வந்துட்டேன். ஏன்பா டல்லா இருக்க? வெளியில சொல்ல முடியல. என்ன பிரச்சனை? ஒண்ணு இல்லடி. என்ன? நம்ம எச்சோடி வந்துட்டாங்களாண்டி. அவ்வளோ கவலை. இன்னொரு பொண்ணு ஜாலியா குச்சிட்டு வரா, அவ்வளோ சந்தோஷம். ஒன்லி ஹாப்பி ஸ்டூடெண்ட் கேன் மேக் த என்டையர் காலேஜ் ஹாப்பி. அந்த ஃபார்முலா வந்து குச்சிட்டு வரா. என்னாச்சு விஷயம் தெரியாதா? இன்னைக்கு பிரின்சிபல் மேம் 1 மாசம் லீவ்ல போயிட்டாங்களாம். அவ்வளவு சந்தோஷம். எப்ப பார்த்தாலும் ஏன் ஆளு உன் ஆளுன்னு. யாழ் படம் வருது தெரியுமா?
கிளாஸ்ல ப்ரொஃபஸர் பாடம் எடுத்துட்டு இருப்பாங்க, பின்னாடி டயலாக், எப்படி அடுத்த மாசம் ரிலீஸ் ஓடிடியில் வராதான், அப்புறம் தான் வருமா, 100 கோடி கலெக்ஷன் ஆகணும்ப்பா, பின்னாடி பேச்சு. ஒரு ஹோட்டலுக்கு போனா எதை பத்திமா பேசுவோம்? சாப்பிட்றத பத்தி பேசுவோம், கரெக்டா இல்லையாப்பா? கோயிலுக்கு போனா சாமியை பத்தி பேசுவோம், சினிமா தியேட்டருக்கு போனா, கிளாஸ் ரூம்ல எங்க பேசுறீங்க படிப்பை பத்தி? அப்படி திரும்பினா போதும், கண்ட கதை போகுது கிளாஸ் ரூம்ல. நான் சொல்றது கரெக்டா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? ரக்கமா இல்ல, கை தட்டுறீங்களே. பண்றதையும் பண்ணிட்டு நல்லா வச்சு. உங்க ஆளு முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது எங்களை. ஏதோ போஸ்டர்ல பாக்குறீங்க, டிவியில பாக்குறீங்க, யூடியூப்ல பாக்குறீங்க, ஆனா அப்படியே பக்கத்துல வச்சுக்கிறது. என் ஆளு உங்களை ஆளுமை செய்பவர் தானே கண்ணு. உங்க ஆளு 24 hours என் பொண்ணு என் பையன் 24 hours உங்களை பத்தி நினைக்கிறார் பாரு. உங்க அப்பா அவர் தாண்டா உங்க ஆளு, ரியல் ஆளு. அப்பாவுக்கு கையை உயர்த்தி தட்டுங்க, கை மேல வரணும். அந்த வீடியோல காட்டுங்க, என்னையே காட்டுங்க, நிறைய அங்க காட்டுங்க, கேர்ள்ஸ் காட்டுங்க. திருச்சியில் ஹோலி கிராஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் தன்னுடைய ஈண்டெடுத்த தந்தையை கையை உயர்த்தி தட்டினார்கள் மாணவ செல்வம். இந்த உலகம் பேசட்டும். கை வலிக்கும், கை இறக்கணும். அப்பாக்கு தட்டினீங்களே, அம்மாக்கு தட்டணும்ல. கத்த வேணாம் கண்ணு, கை தட்டினா போதும். ஏன்னா நாளைக்கு நீ வரும்போது கிளாஸ்ல போயிடுச்சு அப்படி ஆயிடும். ஓக்கல் கார்டு தொண்டை ஒரு தொண்டை கிடையாது, அது ஒரு ஃபேமிலி. 2 டான்சில் இருக்கும், அப்பர் பேலட், லோயர் பேலட், பியூலா, எபிக்ளாட்டிஸ், நேசோஃபேரிங்ஸ், ஓரோஃபேரிங்ஸ், இதெல்லாம் சேர்ந்தது தான் தொண்டை. தனி இன்ஸ்ட்ருமெண்ட் கிடையாது. அதை போட்டு கீழ்ச்சிக்காது. என்ன கைத்தட்டு, கைத்தட்டுனா எனர்ஜி. எஸ்ன்னா கை தட்டி டக்கு நின்னுணும். நான் பாட்டு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பேன், ஷார்ப்பா கவனிக்க. ஒரு வார்த்தை மிஸ் ஆச்சுன்னா கூட போச்சுருக்கேன். அதனாலதான் தனித்தெரு, விழித்தெரு, பசித்தெருன்னு சொன்னார் வள்ளலார். தனித்தனியா கனெக்ட் ஆயிடும்பா. இப்போ எனக்கு நீங்க 5000 மாணவிகள் உட்கார்ந்து இருக்கீங்க, நான் ஒருத்தன் தான் உங்களுக்கு கனெக்ஷன். ஆனா நான் உங்க எல்லாரையும் பார்க்கணும்ல. அது மாதிரி தானே கிளாஸ்ல ப்ரொஃபசர் 45 மினிட்ஸ், நீங்க 50 ஸ்டூடெண்ட்ஸ் தான் உட்கார்ந்து இருப்பீங்கம்மா. உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் தான். மேடம் பாப்பீங்க, பேசுறத கவனிப்பீங்க, 1-to-1 கனெக்ஷன் 50 பேருக்கும். ஆனா இங்க இருக்கிற ப்ரொஃபசர் மேடமுக்கு, சாருக்கு ஒவ்வொரு பொண்ணையும் பாக்குறாரு. இந்த பொண்ணு அவங்க அப்பா சரியில்லையே, அவங்க அப்பா ரொம்ப குடிச்சிட்டு வராருன்னு சொன்னி, அவங்க அப்பா விட்டு போயிட்டாருமே, அவங்க அம்மா தான் சம்பாதிக்கிறாங்களே, இவ காலையில பிரேக்ஃபாஸ்டே சாப்பிட்றது இல்லை, நெக்ஸ்ட் ஹாஸ்டல் இவ தூங்கலன்னு ரிப்போர்ட் வந்துச்சு. இப்படி பார்த்து இவ கொஞ்சம் சுமாரா படிக்கிறவ, நல்லா படிக்கிற பொண்ணு, இவ +2 சென்டம் வாங்கின பொண்ணு. இந்த கேஸ் ஹிஸ்டரியை பார்த்துக்கிட்டே இந்த சிலபஸ் அவங்களுக்கு உட்கார வைக்கணும்னா கஷ்டம் இல்லடா கண்ணு, அவ்வளோ கஷ்டம். அதான் டாக்டர் கலாம் ஐயா சொல்றாரு, a teacher teaches not for income, a teacher teaches not for income, a teacher teaches for outcome னு சொல்றாரு. அவுட்கம் நீங்க தானப்பா. அப்ப உஷாரா இருக்க வேணாமா? இப்படிப்பட்ட டீச்சர் உங்களுக்கு கொடுத்ததே யாரு அப்படின்னா உங்க அம்மா அப்பா தானே. எப்படியோ கஷ்டப்பட்டு எங்கேயோ சம்பாரிச்சு மாசம் ஆனா ஃபீஸ் கட்டணும். சில பேர்ல கட்ட முடியல, எக்ஸாம் எழுதி ஆகணும் என் பொண்ணு, அங்கேருந்து மெயில் வந்துடும், ஃபோனில் மெசேஜ் வந்துடும், ஃபீஸ் கட்டலைன்னா எக்ஸாம் எழுத முடியாதுன்னா முடியாது தான். அப்புறம் யாரும் நடத்துறது? ஸ்கூலில் நீங்கள் தான் நடத்துறீங்க, இந்த காலேஜ். நிறைய மாணவிகளுக்கு நம்ம அப்பா அம்மா ஃபீஸ் கட்டுறதே மறந்து போச்சு, ஃபைன் கட்டுறதா நினச்சிக்கிறீங்க. அவங்க என்ன பெத்துட்டாங்க அதனால ஃபைன் கட்டுறாங்க காலேஜில். அப்படி இல்லையே கண்ணு, அப்படி இல்லையே. உழைச்சி கட்டுறாங்கடா, ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக உழைக்கிறாங்க அந்த தாயும் தந்தையும். நீங்களும் சில பேர் உழைக்கிறீங்க, வேலைக்கு போயிட்டு வந்துலாம் படிக்கிறவங்களா இருக்கீங்க, தெரியும் எனக்கு. கல்வியை விட்டுறீங்களாப்பா, ரொம்ப முக்கியம்டா கண்ணு, ரொம்ப முக்கியம். ஜாலியா இருங்க, அரட்டடிங்க, என்ன வேணா பண்ணுங்கப்பா, உங்களுக்கு எல்லாம் உரிமையா இருக்கு. வேற இருங்க, விழிப்புணர்வோடு இருக்கணும். இப்ப நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கட்டுமா, பதில் சொல்லுவீங்களா செல்லுங்களா? அதுக்கே பதில் இல்லை. எஸ். உங்களை யார் படிக்க வைக்கிறாமா?
டெய்லி உட்காந்து உங்களை படிக்க வைக்கிறாங்களா? ஃபீஸ் தான் கட்டுறாங்க. படிக்க வைக்கிறது யாரு? சத்தமா சொல்லுங்க. டீச்சர் சொல்லி தருபவள் பேராசிரியர். எழுத்தறிவித்த இறைவன். உங்களை படிக்க வைக்கிறதா சொல்லி கொடுப்பவங்க டீச்சர்ஸ். உங்களை படிக்க வைக்கிறதாரு. நேற்று நைட்டு ஹாஸ்டல்ல உங்க வீட்டில் உட்காந்தீங்க, மா டீ போட்டு கொடுங்கம்மா, ஆர்ட் செமஸ்டர் இப்போதாம்மா முடிஞ்சிருக்குதாட்டு, ஈவன் செமஸ்டர் வருதுமா, நான் படிக்கணுமா சப்ஜெக்ட், டீ போட்டு கொடுங்கம்மா, தூக்கம் வருதுமா அப்படின்னு சொல்லி புக் எடுத்து உட்கார வச்சு அப்படியே டவுட் பார்த்தீங்க. டவுட் வந்து உடனே ஃப்ரெண்டுக்கு ஃபோன் போட்டு இது எப்படி இப்போ சால்வ் பண்ணுறது கேட்டீங்க. இது மண்டையில் ஏறலப்பா, என்னப்பா பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அவ சில மார்க்கெல்லாம் கொடுத்தா, மார்க் பண்ணி கொடுத்தா அப்படியே ஏற்றுனீங்க, மண்டையில் படிச்சிங்க. இப்போ சொல்லுங்க, உங்களை படிக்க வைக்கிறது யாரு? சத்தமா நாங்க இல்ல, நான் தான் சொல்லுங்க. இப்ப நான் கேள்வியை கேட்பேன், உங்களை படிக்க வைக்கிறது யாருன்னு. நீங்க அங்க உட்கார்ந்துருக்க கேர்ள்ஸ் எல்லாம் கையை எடுத்து நான் தான் என்னை படிக்க வைக்கிறேன். தான் டயலாக். நான் தான் என்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை யார் படிக்க வைக்கிறா? கேட்கல. அப்ப உங்களை படிக்க விடாம கெடுக்கிறது யாரு? அதையும் சொல்லணும். இப்போ நான் கேட்பேன், உங்களை படிக்க விடாமல் கெடுப்பது யாரு? அப்ப யாருகிட்ட இருந்து நீங்க உஷாரா இருக்கணும்? உங்ககிட்ட இருந்து உஷார் பண்றதுக்கு தாண்டா இந்த மேடையே டீச்சர் கொடுத்திருக்காங்க, உங்க ப்ரொஃபசர். உங்களுக்கு எதிரி வெளியில இல்லப்பா, எங்க இருக்கான்? ஒட்டுமொத்த ஆரோக்கியம் உள்ளதான் இருக்கு. அறக்கணும். அப்ப நீங்க உஷாரா இருக்கணுமா வேணாமா? அவேர்னஸ் உங்க மேலதான் இருக்கணும். எனக்கு தெரியும், முந்தா நாள் ஹாஸ்டல்ல, இந்த ஹாஸ்டல் இல்லை, இன்னொரு காலேஜ் ஹாஸ்டல்ல ஒரு பொண்ணு புருவம் நிறைய வளர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு 350 ரூபா அவன் கடைக்கு போனாக்கா ட்ரிம் பண்ணுறதுக்கு. பிளேடு எடுத்து இப்படி பண்ணா டக்குன்னு கை வந்து வழுக்கிச்சு அப்படியே. அப்புறம் மை வச்சு வரைஞ்சிட வந்தான். தேவை அதெல்லாம்? படிக்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. தப்பா தெளிவா இருக்கிறீங்கப்பா. தப்பா தெளிவா இருக்கிறீங்க. எங்கால உங்கால் 100 கோடி சம்பாதிக்கணும். எங்கால தான் உங்க ஏமா. நாங்கெல்லாம் 100 கோடி சம்பாதிச்சிட்டாங்க. எங்க பசங்க எல்லாம் பெரிய ஆள் ஆயிட்டாங்க. 5 கார் 7 கார் வாங்கிட்டாங்க எல்லாம். உங்களுடைய பிரார்த்தனை. ஜூன் 22 யாருடைய பிறந்த நாள் பாத்தியா? பிரின்சிபல் மேடம் பிறந்த நாள் என்ன? உங்க ஹெச்ஓடி பிறந்த நாள் என்ன? அவளையும் அவங்க சுத்தி இருக்கிற 40 கிளாஸ்மேட் அத்தனை பேர் பிறந்த நாள் தெரியுமா? தெரியாது. வெக்கம். நீங்களாம் ஒரு ஃப்ரெண்டா? அடிச்சிங்க, டப்புன்னு அடிச்சிங்க. நீங்களே LIFE F எடுத்துட்டா என்னமா இருக்கும்? என்ன? சத்தமா சொல்லுங்க. லைனா என்ன? பொய். அவ்வளவு பொய். F போட்டதான் லைஃப் பிகின்ஸ். That F stands for friendship, real friendship. FRIEND என்னது? ஃப்ரெண்ட் என்ன ஸ்பெல்லிங்? நல்ல கோரஸ் அழகா சொல்லுங்க ராஜா. The F stands for federation சொல்றார் டாக்டர் கலாம் ஐயா. ஃபெடரேஷன்னா கூட்டமைப்பு இருக்கணும் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட. எப்பவுமே அவளுக்காக நீயும் உனக்காக அவளும் இருக்கணும். அது இல்லையே, ஃபெடரேஷன் இல்லை. ரெக்ரியேஷன் இருக்கணும். R stand for ரெக்ரியேஷன். ஒரு கலகலப்பா இருக்கணும். ஃப்ரெண்டு கிட்ட போய் கோச்சிக்கிட்டு 3 நாள் சாப்பிடாம இருக்கிறது, திரும்பி கூட பாக்குறது இல்ல, என் பக்கத்துல உட்காரத அல்பங்க எல்லாம். ஒரு கலகலப்பு இருக்கணும். இன்னொரு டிபார்ட்மெண்ட் பொண்ணு போனா ஆனா கீழே விழுந்துட்டு அவ வந்து உன்னை தூக்கணும். கோஆர்டினேஷன் இல்ல, ரெக்ரியேஷன் இல்ல, இன்டராக்ஷன் இல்ல. ஒருத்தர் பேசணும். பின்னாடி ரோல் இருக்குது ஒரு கேங்கா இருக்கும், அதுக்கு பின்னாடி ரோல் இருக்குது ஒரு கேங்கு, தனித்தனி கேங்கு. இதுக்கு பேர் வேற அந்த கேங்குக்கு அல்பைங்க. என்னப்பா அப்பா ஸ்தானத்துல உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நீங்க அப்பான்னு கூப்பிடலாம், இல்ல சித்தப்பா பெரியப்பா எப்படி வேணா நான் கூப்பிடுங்க. தாத்தானா அடிச்சுடுவேன். நான் அழகா இருக்கேனா? குரங்குமா இருக்கேன்னு யார் சொன்னது? வரேன். நான் அழகா இருக்கேன்னா இந்நேரம் நான் உடனே என் ஒய்ஃபுக்கு ஃபோன் போட்டு இந்த விஷயத்த சொல்லணும். ஆனா என்ன மாதிரி என் ஒய்ஃப் மாதிரி ஒரு பெண் கிடைக்க மாட்டா லைஃப்ல.
அவளை வளர்த்த அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்றேன், அந்த டீச்சருக்கெல்லாம் நான் நன்றி சொல்றேன். எல்லாம் அவதான் பாப்பா வேலையை, வீடு பெருக்கிறது அவதான் பாப்பா, துணி துவைக்கிறது அவதான் பாப்பா, ஒட்டடை அடிக்கிறது அவதான் பாப்பா, சமையல் அவதான் பாப்பா. அவ பாப்பா செய்யறதெல்லாம் நான் தான். நல்ல பாப்பா. அந்த மாதிரி வளர்ப்பு. ஆனா என் ஒய்ஃப் பாராட்டுவேன், அந்த மாதிரி ஒரு பெண். திடீர்னு என்ன தெரியுமா ஆச்சு, நீங்க கூட மாமியார் வீட்டுக்கு போவீங்களா ஒரு நாள், திடீர்னு எங்க அம்மாவுக்கும் என் ஒய்ஃப்க்கும் சண்டை போச்சு. உன் பரம்பரையை நாய் பரம்பரைட்டாங்க. உடனே கோவம் வந்து ஏதோ நடக்க போகுதுன்னு எங்க அப்பாலாம் பயந்துட்டாரு. ஆனா என் ஒய்ஃப் என்ன பண்ணா தெரியுமா, நாய் பரம்பரை உடனே பாருங்க விட்ட ஒரு அல்சேஷன், ஒரு டாபர் மேனு, ஒரு ஜெர்மன் ஷெப்பர்டை போட்டோன்னே எங்க அம்மா ஓடி போய் உள்ள போய் தாவல் போட்டாங்க. எனக்கு மேல போன் வருது இன்டர்காம்ல, கொஞ்சம் கீழே வரியா? ஏம்மா? அவ திடீர்னு சந்திரமுகி ஜோதிகா மாதிரி ஆயிட்டாங்க. என்னாச்சுமா? டேய், முதல் தடவை அவளுக்குள்ள 5 நாயை பார்த்தேன்டா. நான் மெதுவா இறங்கி வரேன், திறந்தா என் ஒய்ஃபை தலை மாறிட்டு அப்பான்னு கூலா இருக்கான். எங்க அம்மா முகத்தை பார்க்கணும். எங்க அம்மா இந்த அச்சு டாக் ஒன்று இருக்கா, இப்ப என்ன அது பேர், என்ன டாக்கு? பக்கு மாதிரியே வராங்க எங்க அம்மா. கண் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று போயிடுச்சு எங்க அம்மா. டேய் என்னம்மா, அவ என்னடா நாய் மாதிரியே குலைச்சிட்டாடா. இங்க வான்னு கூப்பிட்டேன் ஒய்ஃபை மரியாதையா. என்ன மேலே ப்ராக்டிஸ் எல்லாம் எடுத்து விட்டியா? ஆமாங்க, நீங்கன்னா டெய்லி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறீங்கல்ல, நான் காஃபி கொண்டு வரும்போதெல்லாம் பார்த்து பார்த்து நானும் கற்றுக்கிட்டேன். என்ன நடந்தது? ஒன்றும் இல்லை அத்தை, உங்கள் பரம்பரையே நாய் பரம்பரைன்னு திட்டாங்க. ஒரு 4 ஐட்டத்தை எடுத்து விட்டேன், அத்தை உள்ளே போய் ஒழிஞ்சிட்டாங்கன்னு. எங்கள் அம்மா வந்து அப்படியே என் ஒய்ஃப் முகத்தை பார்த்தாங்க. உனக்கு எதாவது ப்ராப்ளமா? இல்லை அத்தை, இவர் டெய்லி கற்றுக் கொடுக்குறாருல உங்கள் பையன், நானும் கூட போய் நின்று கற்றுக்கிட்டேன் அத்தை. அப்படி அடி செல்லம், நான் பயந்துட்டேன் அத்தை. இப்போ சொல்லுங்க, உண்மையிலேயே நாய் பரம்பரை யாருன்னு கேட்டா பாருங்க ஒரு கேள்வி. எங்க அம்மா ஒத்துக்கிட்டாங்க, நாங்க தாண்டி நாய் பரம்பரை. இதை நான் ஏன் சொல்றேன்னு தெரியுமாப்பா, எனக்குள்ள இருக்கிற அந்த ஆர்ட் டேலன்ஷியா என் மனைவிக்குள்ள போய் ஒரு ஹார்மோனியை கிரியேட் பண்ணிச்சு பாருங்க. கலைக்கு அவ்வளவு மரியாதை இருக்குது, கலைக்கு. இல்லைன்னா மாமியார் மாமா சண்டை வந்திருக்கோம். அதான் கலையை கத்துக்கங்கடா கண்ணுன்னு சொல்றது. கலையை கத்துக்கணும்னா நம்முடைய பிரெயின் வந்து ஃப்ளவரா இருக்கணும். ஒரு கல்வியில சிறந்து விளங்கணும்னா பிரெயினுக்குள்ள ஒரு அழகான ஃப்ளவர் இருக்குது, அந்த ஃப்ளவர் வந்து பிளாசம் ஆகணும். அந்த ஃப்ளவர் தான் உங்களுடைய லோகோல இருக்கிற அந்த லோட்டஸ். கைத்தட்டுங்கிறதுக்கு எல்லாம் அது எப்படிதான் அந்த இன்ஸ்டிடியூஷன் அந்த லோட்டஸை போட்டாங்களோ தெரியல. ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த லோட்டஸை பார்த்த உடனே. அதுல எச் சீன் போட்டுருந்தது. இது என்னம்மா எச் சீன் கேட்டேன் பிரின்சிபல் மேடம். அது ஹோலி கிராஸ். நாங்க என் கண்ணுக்கு ஹையர் கான்சியஸ்னஸா தெரியுதுமான்னு சொன்னேன். அது எவ்வளவு பெரிய சயின்ஸ் தெரியுமா கண்ணு? நான் சொல்றேன் பாருங்க, போக போக உங்களுக்கு நான் சொல்லுவேன். அதனால நான் பேசுற வார்த்தையை கூர்ந்து கவனிங்க. பக்கத்துல ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடணும். பக்கத்துல ஐ டு ஐ வாட்ச் பண்ணோம். கோடி கொடுத்தா கூட கிடைக்காத கண்ணு இந்த ப்ரோக்ராம். நான் போனதுக்கு அப்புறம் கலிமூர்த்தி அண்ணா வருவாங்க. நாளைக்கு தானே? நாளன்னைக்கு. அவர் ஸ்பீச்சை கேளுங்க, இன்னும் வேற லெவல்ல இருக்கு. இப்ப நான் மைக்கை பிடிச்சு கிட்டத்தட்ட ½ அன் அவருக்கு மேல ஆயிடுச்சு. எங்கேயா போர் அடிச்சுதாப்பா? என்னம்மா இன்னும் நான் உட்காரல பாத்தீங்களா? கால் வலிக்குது தான், ஆனா உட்கார முடியாது. நான் உட்கார்ந்து அங்க 2 பேசிக்கிட்டே இருக்குதுங்க வள வளன்னு. உட்கார்ந்தா போச்சு. எனக்கே அப்படின்னா டீச்சர்ஸ் கிளாஸ் எடுக்கும்போது பேசிக்கிட்டே இருக்கிறீங்களே. இந்த செமஸ்டர்ல நிறைய ஃபெயில். 10 மார்க் 15 மார்க். காலேஜில் வந்து கூட எல்கேஜில இருந்து +2 வரைக்கும் கிட்டத்தட்ட 5600 டீச்சர் உங்களுக்குள்ள இருக்காங்க. எப்படி தாமோ சார் 5600 டீச்சர்? ஒரு டீச்சருக்குள்ள 85 டீச்சர் இருக்காங்க. எப்படி தாமோ சார்? கலாம் சாரை கேட்டோம் நாங்க, ஒரு டீச்சருக்குள்ள எப்படி சார் 85 டீச்சர்னு? அவங்களுடைய 1ஆம் கிளாஸ் டீச்சர் 5 பேர் இருப்பாங்களா, 2ஆம் கிளாஸ் டீச்சர் 5 பேர் இருப்பாங்களா, +2 வரைக்கும் 65 டீச்சரா, அதுக்கப்புறம் காலேஜ் ப்ரொஃபஸர், பிஎட், எம்எட் ட்ரைனிங் கிட்டத்தட்ட கூட்டி கழிச்சு பார்த்தா 85 டீச்சர்ஸ் இருக்காங்கன்னு சொல்றாங்க. நல்லதான் கை தட்டுங்களேன்.
அப்போ உங்களுக்கு கிளாஸுக்குள்ள வரும்போது அந்த டீச்சர் ப்ரொஃபஸருக்குள்ள 85 டீச்சர் இருக்காங்க, குடியிருக்காங்க. ஆனா நீங்க மதிக்கிறதே இல்லையம்மா. எல்லாரும் கவனம் இங்க இருக்கணும். மேடையில சுத்தி 1000 விஷயம் நடக்கும், ஆனா இங்க இருக்கணும் கவனம் ஃபுல்லா. என்னம்மா அங்க ப்ராப்ளம்? கூட்டிட்டு போங்களேன் குழந்தைய. ஏப்பா என்னாச்சு தம்பி? கூட்டிட்டு போங்க அவனை அழகா கூட்டிட்டு போங்க. ஏப்பா பாய்ஸ் யாரும் இல்லையா? சொல்லுங்களேன், அவனை கூட்டி போய் ஏதோ ஒன்று கேட்கறான், வாங்கி கொடுங்க போங்க. அப்படி கூட்டு தூக்குங்க, கை தட்டுங்க எல்லாரும். குழந்தைய அப்பா ஸ்தானத்துக்கு தூக்கிட்டு போறான் பாருங்க. அவன் சாக்லேட் கேட்கறான், வாங்கி கொடுங்க. போன வருஷம் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில நிறைய கோல்டு மெடலிஸ்ட் வாங்கினாங்க. உங்க காலேஜ்லயும் டாப்பரா வந்தாங்க. அவங்களை நான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணேன்னு சொன்னேன். சிஸ்டர் ஏற்பாடு பண்ணாங்க. அதில் ஒரு பிஜி ஸ்டூடெண்ட்டை கேட்டேன், நீங்கள் யூஜி எங்கே படிச்சீங்க? அதே காலேஜில் தான் சார் படித்தேன். உங்கள் சப்ஜெக்ட் என்ன? மேத்தமெட்டிக்ஸ் சார். எப்படிமா எல்லாத்துலேயும் சென்டம் வாங்கினேன்னு கேட்டேன். சார் எக்ஸாம் நான் எழுதலை சார். அப்போ வேற யார் எழுதுறாங்க? இல்லைங்க ப்ரொஃபஸர்ஸ் தான் சார் வந்து எழுதுனாங்க. எப்படிமா எக்ஸாம் ஹாலுக்குள்ள ப்ரொஃபஸர் எப்படி அலோவ் பண்ணுவாங்க? விட மாட்டாங்களே சார். நீங்கள் தான் சார் புரியாமல் பேசுகிறீங்க. நாங்கன்னா எங்கள் ப்ரொஃபஸர் மேடம் எல்லாம் கைப்பிடிச்சா எக்ஸாம் ஹாலுக்குள்ளே கூப்பிட்டு போவோம். வேறு எப்படி கூப்பிட்டு போனீங்க? எல்லா ப்ரொஃபஸரும் இங்கே உட்கார வச்சு கூப்பிட்டு போனேன் சார், இங்கே உட்கார வச்சு கூப்பிட்டு போனேன்னு சொல்கிறேன். அப்போ அந்த சாம்பியன் கேர்ளை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் ரூம்ல 250 ஸ்கொயர் ஃபீட்ல கிளாஸ் ப்ரொஃபஸர் உள்ள வந்துட்டு வெளியே போறாங்களே 40 மினிட்ஸ் கழிச்சு, அது இல்ல கிளாஸ் ரூம். இப்படி உள்ள வந்த ப்ரொஃபஸர் ஒளியாக ஞானமாக குரலாக வந்த ப்ரொஃபஸர் உள்ள போய் நிரந்தரமா உட்கார்றாங்க. நிற்க அதற்கு தக. எத்தனை பேர் என்ன பாக்குறீங்க? எத்தனை பேர் சைட்ல பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். பாய்ஸ் ஃபுல்லா என்ன பாக்குறாங்க, கேர்ள்ஸ் தான் டைவர்ட் ஆவறீங்க. கண்ணு ரெண்டும் இங்க இருக்கு, நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்னம்மா, when Japan was having 53.8% of powerful youths, உங்கள மாதிரி girls and boys நம்பர் 1 அடிச்சிட்டான் எலக்ட்ரானிக்ஸ்ல. குடும்ப ஒற்றுமையில் அவன் நம்பர் 1, தேசபக்தியில நம்பர் 1 ஜப்பான். டாப்புக்கு போயிட்டான். உங்கள மாதிரி இளைஞர்கள் 53.3. when China was having 57.9% of powerful youth, அடிச்சு தூக்கிட்டான். பார்டர்ல வந்து நம்மளை மிரட்டி பார்த்தாங்க. இந்தியா ஓட விட்டுருச்சு, அவங்கள ஓடுங்க, பக்கமே வரக்கூடாது. when United States of America was having 59.1% of powerful youth, உங்களை மாதிரி சொல்லுங்களா, இன்னும் வல்லரசு நாடு மிரட்டுது உலகத்தை. when Russia was having 52.9, உங்களை மாதிரி யூத்ஸ் அப்ப வந்தாங்க டாப்பரா. வல்லரசு இப்ப போச்சு. இன்னைக்கு ஏன் இந்தியாவை பார்த்து அலறுது உலகமே? ஏன் குருவா ஏத்துக்குது? ஏன் சமாதானத்துக்கு இந்தியாவை தேடுது? Because the only country which is having 64.5% of powerful youth is India. அந்த 64.5% பவர்ஃபுல் யூத்ல நீங்க இருக்கீங்கடா. ஹோலி கிராஸ் நடச்சாங்க நம்ம. அப்ப நீங்க முக்கியம் இல்லடா கண்ணு. உங்களுக்கு நீங்க முக்கியம் தெரிஞ்சா போதும் கண்ணு, உஷாராயிடுவீங்க. இந்த ப்ரோக்ராமுடைய நோக்கமே என்ன, வர வச்ச நோக்கம் என்ன தெரியுமா? நீங்க எல்லாம் நல்லா படிச்சு நாளைக்கு IAS ஆகலாம், IPS ஆகலாம். ஏன் இதே ஸ்கூலுக்கு நீங்க நாளைக்கு பிரின்சிபலா வரலாம், பேராசிரியரா வரலாம், HOD வரலாம், இல்ல இதே டிஸ்ட்ரிக்ட்டுக்கு கலெக்டரா வரலாம், பெரிய போலீஸ் ஆபீசரா வரலாம், எப்படி வேணா வரலாம், பெரிய பிசினஸ் மேன் ஆகலாம். இதெல்லாம் நடக்குதோ இல்லையோ, ஒரு நாள் அம்மா ஆயிடுவீங்க எல்லாரும். பாய்ஸ் எல்லாம் அப்பா ஆயிடுவான், கல்யாணம் பண்ணிடுவாங்க அவங்க அம்மா அப்பா. அன்னைக்கு பக்கத்து வீட்டுல கடன் வாங்குற அம்மாவா இருக்கக்கூடாது, புருஷனை நம்பி கையேந்திர பிச்சை எடுக்கிற அம்மாவா இருக்கக்கூடாது, சொந்த காலில் நிற்கிற சாம்பியன் அம்மாவா இருக்கணுங்கிறது தான் இந்த ப்ரோக்ராம் நடக்குது. என்னப்பா இன்னமும் சின்ன குழந்தைங்க மாதிரி படி படி படி, ஹாஸ்டல்ல படி, மொபைலுக்கே ஒரு 2 ஹவர் டைம் கொடுத்தா 10 போய் சண்டை போடுறது. கண்ணு படிப்புங்கிறதே கிடையாதுடா கண்ணு. டாக்டர் கலாம் சொல்றாரு, படிப்பு கிடையாது பதிப்புங்கிறாரு. பதிக்கணும், உள்ள பதிக்கணும். படிப்புங்கிறதே கிடையாது. கற்க, சத்தமா சொல்லுங்க,
ஏன் எல்லாரும் தான் சொல்றது? நல்ல சத்தமா கேர்ள்ஸ், மரத்தில் இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. சொல்லுங்க. நான் சொல்றேன். கற்க கற்பவை விட்டனா என்ன விட்டேன்? எப்படி கரெக்டா சொல்றீங்க? எந்த கிளாஸ்ல படிச்சீங்க? சின்ன வயசு தான். எந்த கிளாஸ்? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல படிச்ச அந்த திருக்குறள் இன்னும் உள்ள அப்படியே பதிப்பாயிருக்குன்னா இன்னும் அந்த தமிழ் டீச்சர் உங்களுக்குள்ள உயிரோடு இருக்காங்கன்னு அர்த்தம். கை தட்டுங்க அந்த டீச்சர், தமிழ் டீச்சர்கள்லாம். என்ன ஞாபக சக்தி! 1ஆம் கிளாஸ் டீச்சர் 5ஆம் கிளாஸ் டீச்சர்லாம் நல்ல மரியாதை கொடுத்து உள்ள வச்சுட்டீங்க. ஆனா காலேஜ் ப்ரொஃபஸர்லாம் எட்டி வச்சு தள்ளிடுறீங்க வெளியில. உனக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, போமா, எங்க அம்மா கொடுக்குற சம்பளத்தை வாங்கிட்டு போ. நடக்க ஆசிரியர் மேல் மதிப்பான எண்ணங்கள் இருந்தால் தான் கண்ணு மதிப்பெண்களே வரும். இதெல்லாம் வராது. உங்களுக்கு ஸ்டூடெண்ட்னா என்ன அர்த்தம்னே தெரியல, ஏதோ ஒரு ரோல் பண்றீங்க. 1ஆம் கிளாஸ்ல ஏன் சேர்ந்தோம் தெரியாது. இந்த காலேஜில் வந்து நீ ஒரு கோர்ஸ் எடுத்திருக்கல, அதுக்கு தான் நீ அந்த 1ஆம் கிளாஸ் சேர்த்தாங்க. 2ஆம் கிளாஸ் ப்ரொமோட் பண்ணாங்க. அப்ப வெறும் எழுத தெரிஞ்சது, அதுக்கப்புறம் எழுத்து மனப்பாடம் பண்ண விட்டாங்க. ரீடிங், ரைட்டிங், மேத்தமெட்டிக்ஸ், அரித்மெட்டிக், டிராயிங். ஒரு சாம்பியன் மாணவி உருவாகணும்னா அவருக்கு டிராயிங் இருக்கணும், ஏதாவது ஒன்று வரையணும். அப்பப்போ டிராயிங் இருக்கணும், ரீடிங் இருக்கணும், ரைட்டிங் இருக்கணும், மேத்தமெட்டிக்ஸ் இருக்கணும். நீங்க மேத்ஸை பார்த்தா பயப்படுறீங்க. அதை விட ஒன்று ஈஸி உலகத்திலே கிடையாது. மேத்ஸை விட ஈஸி உலகத்திலே கிடையாது. சும்மா கூட்டல் கழித்தல் தாண்டா கண்ணு, அவ்வளவுதான். லைஃபோட மொத்தமே அதில் அடங்கி கிடக்கணும். காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. நம்ம லைஃப்ல நடக்கிற காம்ப்ளெக்ஸை உடைக்கிறது இருக்குது உள்ள. அடுத்தவங்களை கால்குலேட் பண்ணியே வாடுறோம். நம்ம டிஃபரன்ஷியல் கால்குலஸ் எடுத்து பாருங்க, ஹியூமன் குவாலிட்டி இருக்கும் அதுல. மேத்தமெட்டிக்ஸ் படிச்ச பொண்ணுக்கு கணவன் எப்படி தெரியுமா இருப்பான்? பக்கத்துல நிற்பான். ஏன்னா நீங்க கணக்கு பண்ணிடுவீங்க, தெரியும் இருக்கு. உடனே இதெல்லாம் எதிர்பார்த்து கல்யாணம் படிக்காதீங்க செல்லம். ஒருவேளை அவர் மேத்ஸ் சாம்பியனா தான் நீ காலி. எத்தனை பேருக்கு சாம்பியன் மாணவியா ஆகணும்னு ஆசையா இருக்க? கை தூக்குங்க. எல்லாருக்குமே இருக்கு, கை இறக்கிடுங்க. அப்ப நீங்க என்ன பண்ண? கிளாஸ் ரூம்ல கூர்ந்து கவனிக்கிற 1-to-1 கனெக்ஷன். நீ இல்லடி என் கிளாஸ்மேட், என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிற. ஹாஸ்டல்லையும் டிஸ்டர்ப் பண்ற, கிளாஸ்லயும் டிஸ்டர்ப் பண்ற. யூ ஆர் நாட் மை கிளாஸ்மேட். கோ அவே. நீயும் என் கிளாஸ்மேட் இல்ல, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற. பின்னாடி உட்காந்து என்ன எது கலாட்டா பண்ணிக்கிட்டே நீ என் கிளாஸ்மேட் இல்ல. முன்னாடி உட்காந்து நீயும் கலாட்டா பண்ற, நீ என் கிளாஸ்மேட் இல்ல. நம்ம 60 பேருக்கு ஒரே கிளாஸ்மேட். அங்க கால் கடுக்க நின்று பாடம் எடுக்கிறாங்க பாரு மேடம், அவங்க தான் ரியல் கிளாஸ்மேட் சொல்றா பாரு. அவ தான் சாம்பியன் மாணவி. எஸ், 1-to-1 கனெக்ஷன் இருந்தால் தானே கண்ணு டியூஷன் பேரு. நீங்க கட்டுற ஃபீஸ் பில் எடுத்து பாருங்க, டியூஷன் ஃபீஸ் தான் போட்டிருக்கோம். நாட் டீச்சர் ஃபீஸ், நாட் காலேஜ் ஃபீஸ். அப்போ வாட் இஸ் டியூஷன்? வாட் இஸ் இட் மீன்? டியூட்டர் பிளஸ் கனெக்ஷன். டியூட்டரோட நீ கனெக்ட் ஆயிட்டா ஃபினிஷ்ட், யூ பிகம் அ ப்ரொஃபசர். கிளாஸ் ரூமோட கோல் என்ன தெரியுமா? ப்ரொஃபசர் உள்ள வந்து உன்னை ப்ரொஃபசர் ஆக்குறாங்கடா கண்ணு. யூ ஹேவ் டு பிகம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர். அப்போ ஸ்பான்டேனிட்டியா நீங்க எதோ ஆயிட்டீங்க, மென்டல் ஆயிட்டீங்க, லூஸ் ஆயிட்டீங்க, எதோ பேசுறீங்கப்பா. என்னம்மா நீங்க? அம்மா கட்டுற ஃபீஸ்க்கு அர்த்தமே இல்லாத போச்சுங்க. LEARNING, வாட் இஸ் தட்? சத்தமா சொல்லுங்கப்பா. லேர்னிங்னா என்னது? கத்துக்கிறது. எது வழியா கத்துக்கிறீங்க? டீச்சர் பேசும்போது கண்ணு வழியா கத்துக்கிறீங்களா, இல்ல டீச்சர் மோது பாக்குறீங்களா? எது வழியா கத்துக்கிறீங்க? கை வச்சு காட்டுங்க. காது எங்க இருக்கு? செல்வத்துள் செல்வம். நீங்க தலைனா என் நண்பன் அஜித் பின்னாடி வந்துருவீங்க, எனக்கு தெரியும். நம்ம பத்தியா கத்துது பலூசு. நம்ம தலையை கவனிப்போம். அவதான் என் நண்பன் சொல்லுவான், ரசிகனா இருந்தா ரசிகனை இருந்துட்டு போயிடணும், அப்பா அம்மாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுன்னு சொல்றான் என் நண்பன். நீங்க எங்க கேட்குறீங்க? போட்டு வாட்ஸ்அப்ல இல்ல என் நண்பன் விஜய் மேடையில அடிச்சு உடச்சிட்டான். சினிமா என்பது ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது நிஜம்னு நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டான். படிப்புல கவனம் செலுத்துங்கன்னு. அவன் இவன் சொல்ற ஒரு உரிமையில அவர் இந்த மேடையில என் நண்பனுக்கு நான் மரியாதை கொடுக்கணும். ஏன்னா அவர் சாம்பியன்.
சினிமா வந்துடாக்கன்னு நீங்க சினிமா நீங்க ரசிங்க வேணாம்னு சொல்ல, நீங்க ரசிச்சாதான் எங்களுக்கு காசு. நாங்க எங்க போவோம் அப்புறம்? உங்க அப்பா அம்மா கொடுக்குற காசு தான். நீங்க இன்னும் குடிக்கல, இன்னும் சம்பாதிக்கவே இல்லை. சினிமாலே இந்த ஹீரோஸ் ஃபைட் பண்ணுவாங்க, டம்மு டிம்முன்னு அடிப்பாங்க. நீங்க அதை பார்த்து பயங்கரமா விசில்லாம் அடிப்பீங்க. யார் எப்படி அடிக்கிறான் போல் விரட்டா அப்படின்னு. அது டூப்பு சண்டை. அதுல ஒரு லவ் வரும், அது பக்கா டூப். அதுக்கு மேல டூப். அது இந்த மாதிரி அந்த அம்மா பாக்குறாங்களா, அந்த அம்மா அப்படி நின்னாங்களாம், இவர் பின்னாடியே போனாராம், லெட்டர் கொடுத்தாராம், உடனே ஒரு பாட்டு சர்ரு துபாய் எல்லாம் போயிட்டு மறுபடியும் பிளாட்ஃபார்ம் நிக்கணும் ரெண்டும். அது ஒரு இமேஜினேஷன், இது என்டர்டைன்மெண்ட். அருவா எடுத்து வெட்டுவோம், அது அட்டகத்தி. ஜெயிலர் படம் பாத்தீங்கல்ல, அப்படி ரஜினி சார் அப்படி கழுத்தை வெட்டுவாரு டங்குன்னு, அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக், கழுத்து துண்டா போய் விழுதுரும். அது டம்மி பொம்மை, இது கழுத்து பொம்மை, அது டம்மி. ரத்தம் பிச்சுக்கிட்டு அடிக்கும், அது ஒருத்தன் வச்சு ரப்பர் வச்சு அமுக்குறான். அந்த ரத்தம் கலர் கரெக்டா இருக்கணும், டைரக்டர் எல்லாம் உதப்பாரு. இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுக்கிறோம் எது அந்த கொலையை காட்டுறதுக்கு. நீங்க அதை பார்க்கும்போது ஐயோ கழுத்தை வெட்டிட்டான் அப்படி கொண்டு வந்தாதான் சக்சஸ். எகிரி அடிப்பாங்க. எங்க பார்த்துருக்கீங்களா, இங்க பக்கம் ஒரு கயிறு, இங்க ஒரு கயிறு, இங்க ஒரு கயிறு கட்டி, இங்க ஒரு புள்ளி இருக்கும், அது வச்சு இழுப்பாங்க 5 பேர். அப்படியே மேல போவாங்க. எங்க ஹீரோஸ் எல்லாம் போய் அப்படி உதைக்கிற மாதிரி காலை தான் வைப்போம். அந்த வாங்குறவன் எகிரி போய் விழுந்து அவனும் நடிப்பான். நீங்க விடுற மாதிரி ஸ்டண்ட் ஆர்டிஸ்டுங்க பாவமா இருக்கும். சும்மா கயிறு கட்டி இழுத்துட்டா போதுமா, பயம் இருக்கும் உள்ள. அதை கரெக்டா பண்ணணும், ஒரே டேக்ல முடிக்கணும். கடைசியில் என்ன பண்ணுவாங்க, அந்த கயிறெல்லாம் எரேஸ் பண்ணுவாரு. கிராபிக்ஸ்ல ஒரு இன்ஜினியர் உட்கார்ந்து, ஒரிஜினலா சொல்ல போனா ஒரிஜினல் ஹீரோ அந்த அழிக்கிறான் பாருங்க நண்பன் இன்ஜினியர், அவன் தான் ஒரிஜினல் ஹீரோ. இவர் சினிமா ஹீரோ, அவன் வேற டெக்னிக்கல் ஹீரோ. அது அழிக்கலைன்னா எல்லாம் டூப்புன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் மியூசிக் போட்டு தியேட்டர்ல வரும்போது நீங்க கை தட்டுறீங்க, கை தட்டல் வாங்கணும் நாங்க, அப்பதான் சக்சஸ். அப்போ ஒரு சினிமா 1 வருஷம் 2 வருஷம் எடுக்கிறோம், 6 மாசம் கஷ்டப்பட்டு எடுக்கிறோம். எத்தனை பேர் வேலை செய்யறாங்க? ப்ரொடக்ஷன் யூனிட், சாப்பாடு போடுற யூனிட் வேலை செய்யுது, ஜெனரேட்டரு, எத்தனை டிரைவர்ஸ் வேலை செய்யறாங்க, எத்தனை மேக்கப் விமன், ஹேர் ட்ரெஸ்ஸரு, கேமராமேன் அசிஸ்டன்ட், ஸ்கிரிப்ட் ரைட்டரு, இவ்வளவு பெரிய டீம் வேலை செய்யுது. கிட்டத்தட்ட 200-300 பேர் வேலை செய்யறாங்க 2.5 மணி நேரம் படத்துக்கு. அதே மாதிரிதான் இன்னொரு இடத்துல ஒரு 300 பேராசிரியர்கள் ஒரு மாணவியை இயக்குறாங்க. ஒரு பிரின்சிபல், டிரைவர்ஸ், சுத்தி நான் டீச்சிங் ஸ்டாஃப் எல்லாரும் உட்காந்து அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து ஒரு மாணவிக்குள்ள ஞானத்தை கொடுத்து 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு அது வெளியில ஒரு சாம்பியனா வரணும்னு உழைக்கிறாங்க. டைரக்ட் பண்றாங்க உங்களை. நாங்க ஜெயிக்கிறோம், நீங்க ஜெயிக்க மிஸ் ஆயிருக்கீங்களா கண்ணு, ஜெயிக்க நல்ல கண்ணு. அதனாலதான் LEARNING லேர்னிங்கோட பர்பஸே தெரியல. நீங்க எதுக்கு படிக்கிறீங்க நான் கேட்கிறேன். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், எதுக்கு படிக்கிறீங்க? படிச்சு முடிச்சுட்டு பிஜி போயிடுவீங்க, பிஜி முடிச்சுட்டு அப்புறம் என்ன, PhD முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டில் உட்காந்துருவீங்களா? வேலைக்கு போக போறீங்க. எதுக்கு வேலைக்கு போன என்ன கிடைக்கும்? சம்பளம். சம்பாதிக்க போறீங்க. சம்பாதிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? அது சம்பளத்துக்கு. சம்பாதிக்கிற தன்மை சத்தமா சொல்லுங்க. ஏர்னிங் என்ன ஸ்பெல்லிங்? அதனாலதான் லேர்னிங் உள்ளே ஏர்னிங் வச்சா, எல்லாம் கட் பண்ணா உள்ளே ஏர்னிங் இருக்கு பாருங்க. புரிஞ்சிருந்தா நல்லா கை தட்டி இருப்பீங்க. That L stands for license ரக்கண்ணே. அந்த லைசன்ஸை கொடுக்கிறதுக்கு தான் உங்க அப்பா அம்மா பணம் கட்டி இருக்காங்க இந்த காலேஜுக்குள்ள. லைசன்ஸை தொலைச்சிட கூடாது கண்ணு. அசிங்கமா இருக்கு. ஆல் கிளியரா பேப்பர் எல்லாம்? இல்ல தாமாங்கள், அரியர்ஸ் இருக்கு தாமாங்கள். பெருமை வேற. உனக்கு எத்தனை அரியர்ஸ்? எனக்கு 21 அரியர்ஸ். நீ என்ன பிரயோஜனம்? படிக்காதீங்கடா கண்ணு, பதிப்பு பண்ணுங்க. உள்ள போய் பதியணும். ஏன் பதிய மாட்டேங்கிறதான் கேள்வி. இன்னும் 1/2 hour நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு தெளிவு வரும். கண்டிப்பா வாழ்க்கை பூரா நீங்க நன்றி சொல்லுவீங்க. ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம் தெரியுமாப்பா, சைலண்டா இருக்கீங்க பாரு. சைலண்ட் சைலண்ட் ஆயிட்டீங்க பாரு, அதான் ஆச்சரியம். சில காலேஜில் அடக்கவே முடியாது, பொண்ணுங்களையும் சரி பையனுங்களையும் சரி. லாஸ்ட்ல இருந்துட்டு அடங்கவே அடங்காதுங்க, கத்திக்கிட்டே இருக்கும். ஆனா நீங்க அப்படி இல்லையே. நான் படிக்கும் போது மோசமான மாணவன். 3வது படிக்கும் போது டீச்சர்லாம் அலறி ஓடுவாங்க. டீச்சர் போய்கிட்டே இருப்பாங்க, பின்னாடியே போய் ஜடையை பிடிச்சி எடுத்துருவேன். அந்த ஜடை கையோட வந்துடும். எனக்கு தெரியுமா ஜவுரி முடின்னு தூக்கிட்டு ஓடி போயிடும், எடுத்துட்டு வர மாட்டேன். பயப்படுவாங்க எல்லா டீச்சரும்.
மறுநாள் எல்லா டீச்சரும் பின்னல் எடுத்து முன்னாடி போட்டு வருவாங்க. அந்த காலத்திலேயே அந்த ஸ்டைலை கொண்டு வந்ததே நான் தான். கிளாஸ்ல பின்னாடி உட்கார்ந்துருப்பேமா, பின்னாடி உட்கார்ந்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன், ஏதாவது கத்துவேன். மாடு மாதிரியே கத்தம், மாடுனா ஒரிஜினல் மாடே கத்தம். இப்ப நீங்க மாடு கை தட்டல, எனக்கு தட்டு தட்டும் கேட்டு மாட்டுக்கு என்னடா ஜல்லிக்கட்டு நல்லாதான் தட்டுங்களேன். ஆனா என் டீச்சருக்கு தெரியாது நான் தான் மாடு மாதிரி கத்துனேன். அது ஒரு அப்பாவி டீச்சர், மேத்ஸ் டீச்சர். ஐயோ மாடெல்லாம் வருது, குழந்தைகளை முட்டிட போகுது, அந்த தாய் உள்ளம் ஃபீல் பண்ணுவோம், ஜன்னல் வழியை எட்டிலாம் பார்ப்பாங்க. ஆனா என் கூட உட்காந்துருக்கான் பாரு 4 பேர், அவனுக்கு தெரியும் நான் தான் கத்துறேன் மாடு மாதிரி. ஆனா காட்டி கொடுக்க மாட்டாங்க. ஏன் சொல்லுங்க கேர்ள்ஸ்? ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம வந்து பார்த்தாங்க பக்கத்துல உட்காந்து ஃப்ரெண்ட்ஷிப். என்ன காட்டி கொடுத்து அந்த மாடு முட்டிடும் தெரியும் அவனுக்கு நல்லா. ஒரே அடி குண்டை வர இருப்பேன், ரவுடி பையன். அப்படியே ஸ்கூலே அலறும். டெய்லி ஒரு மிருகம். மறுநாள் நாய், அடுத்த நாள் சொறி நாய், நாட்டு நாய், கழுதை, குதிரை, இப்படியே போயிட்டு இருக்கோம். அப்படியே போய் 4th போயிட்டேன். நல்லா கவனிங்க நான் ஏன் சொல்றேன்னு. 4th போன உடனே 4th B போட்டாங்க. 4th B எப்படிப்பட்ட மாணவர்கள் தெரியுமா? பேனா திருடுறவன், டீச்சருக்கு பெயர் வைக்கிறவன், டீச்சர் பாடம் எடுக்கும்போது அப்படியே எழுந்து வெளில போறவன், டீச்சர் சாப்பாட்டை எடுத்து திருடி தின்றவன், இவெல்லாம் 4th B இருப்பான். அதுல நான் தான் லீடர். திடீர்னு ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா? எச்எம் அந்த 4th B தாமோதரன் ஒரு பையன் இருப்பான் பாருங்க, குள்ளமா, அவனை பிடிச்சி இழுத்துட்டு வாங்கன்றாரு. ஒரு ஹெட்மாஸ்டர் எவ்வளவு பேர் மீசை வச்சிருக்கலாம்? ஒரு பாரதியார் மாதிரி இருக்கலாம், சந்திரகிட்ட வீரப்பா மாதிரியே ஒரு மீசை. ஸ்கூலே பயப்படும். என்னை கூப்பிடுறதுக்கு ஒருத்தர் வர்றாரு. நான் தான் யாரையும் மதிக்க மாட்டேன். இங்க தாமோதரன் யாரு? என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் என்னை காட்டி கொடுக்கறதுக்கு பயப்படுவானுங்க, அடிச்சிடுவேன். இங்க தாமோதரன் யாரு? கிளாஸே சைலண்ட். அப்படியும் பின்னாடி இருக்க ஒரு பையன்ல டக்குன்னு திரும்பி பார்த்தா உட்காந்துட்டானுங்க. நம்ம தான் நடிப்போமே நல்லா. உன்னை கூப்பிட்டாரு எச்எம். ஏன்? அவருக்கு போர் அடிக்குத? திமிரு. சரி கை பிடிச்சி கூப்பிட்டு போ. கூப்பிட்டு போய் எச்எம் உள்ள போனா அப்படி திரும்புறாரு, அப்படி பாஷா ரேஞ்சில். என்ன பின்னாடி உட்காந்துட்டு மாடு மாதிரியா கத்துறியா? கிளாஸ் என்ன நினைச்ச? டீச்சருக்கு மரியாதை இல்லையா? உங்க அப்பா அம்மா அதுக்கு தான் அனுப்பிச்சாங்களா? ஃபீஸ் கட்டுறாங்களா? நான் அப்படிலாம் பண்ணவே மாட்டேன்னு சார். யாரோ தப்பா சொல்ல. ஒரு உலகமாக நடிப்பை காட்டலாம் பாருங்க. அன்னைக்கு ஆரம்பிச்ச நடிப்பு தான் ஓட்டேரி நரி வரைக்கும் எனக்கு உதவுச்சு. அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன் சார், யாரோ போய் சொல்லிட்டாங்க சார் அப்படிங்கிற. டாய் ஏப்பா அந்த நோட் புக் கிட்ட அவங்ககிட்ட காட்டு. என்னமோ நோட் புக்கை காட்டுறாங்களேன்னு பிரிச்சா 3ஆவது கிளாஸ்ல முதல் நாள் மாடு மாதிரி கத்தனா, 2வது நாள் நாய், 3வது நாள் கழுதை, 5வது நாள் குதிரன் லைனா எழுதி கீழே அதே டீச்சர், கிளாஸ் டீச்சர், மேத்ஸ் டீச்சர் ராதா பாய்னு கையெழுத்து போட்டு டெய்லி எச்எம்க்கு ரிப்போர்ட் போகுது. அப்பதான் யோசிக்கிறேன், ஏன் டீச்சர் என்ன அடிக்கல, என்ன திட்டல, கிளாஸ் ரூம் டிஸ்டர்ப் பண்றேன்னு தெரிஞ்சோம் எங்க அம்மா அப்பா அவரை வச்சு டிசி கொடுக்கலன்னு யோசிக்கிறேன். யோசிப்போமா யோசிக்க மாட்டோமா? சின்ன குழந்தையா யோசிச்சேன். அப்போ எச்எம் என்ன தெரியுமா கேட்டாரு? நாளைக்கு என்ன நான் தெரியுமாடா? சார் நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே சார். எஸ், 2000 பேர் வராங்க நாளைக்கு. முன்னாள் மாணவர்கள், இன்னாள் மாணவர்கள், பெற்றோர்கள் வராங்க. ஒரு டீச்சர் அம்மா என்கிட்ட சண்டை போட்டு மைக் வாங்கியிருக்காங்க. நாளைக்கு 2000 பேருக்கு முன்னாடி அந்த மாணவனை மேடை ஏத்தணும் சார். அவனுக்குள்ள ஒரு கலை ஒளிஞ்சிருக்கு சார். அவன் எல்லா மிருகங்கள் மாதிரியே கத்துறான் சார். அவன் டேலண்ட்டை நாளைக்கு மேடையில் ஏத்தணும் சார். கெஞ்சி கேட்கிறேன் சார். அந்த மாணவன் நீ தாண்டா. உங்க டீச்சர் அந்த சண்டை போட்டு மைக் வாங்கி இருக்கான்னு சொல்லும் போதுதான் கண்ணு என் டீச்சருக்குள்ள இருக்கிற அம்மாவை நான் பார்த்தேன். நல்லா தட்டுங்களேன். மறுநாள் இதே மாதிரி மேடை, இதே மாதிரி கூட்டம், அப்படியே பக்கு பக்குன்னு மேடை இதே மாதிரி. அப்பெல்லாம் பெரிய மைக்கு கிட்ட போயில ஹலோ பெருசா கேக்குது. இது மாதிரி ஒரு அண்ணா உட்கார்ந்து இருந்தார். பேஸ் பேஸ். காக்காவை கூப்பிட்டா காக்காலாம் வந்துருச்சு. மாடு ஓடுது, நாய் ஓடுது, எல்லாம் ரசிக்கிறாங்க. 15 மினிட்ஸ் எழுந்து நின்று கை தட்டினாங்க. ஏன்னா அது புது ஆர்ட். என்னமே வாயில பண்றானே. 15 நிமிஷம் கழிச்சு எழுந்து நின்று கை தட்டவனே எனக்கு தெரியல. அப்ப எழுந்து நின்று ஸ்டாண்ட் அப் ஓவேஷன், அது உயர்ந்த மரியாதைன்னு தெரியாது. அப்ப என் டீச்சரை தேடுறேன். அப்படி வராங்க. மேடைக்கு வந்து அவங்க முந்தாளிலிருந்து 15 ரூபாய் பரிசு எடுத்து கொடுத்தாங்க. The first prize was given by my teacher 1973. First stage. Today I am standing on my
11,000 ஸ்டேஜ். இன்னைக்கு தான் 11வது ஸ்டேஜ், 11,000 ஸ்டேஜை முடிக்கிறேன். முந்தா நாள் 10,999 ஸ்டேஜ் முந்தா நாள். இன்னைக்கு தான் 11,000 கம்ப்ளீட் பண்றேன். ஹோலி கிராஸ் காலேஜ் உங்க முன்னாடி எவ்வளவு பெரிய பயணம். அதுக்கப்புறம் நான் 9th வந்துட்டேன்டா கண்ணு. 9th வந்ததுக்கு அப்புறம் எங்க ஸ்கூல் லேபுக்கு முன்னாடி உட்காந்து மேலேயே பார்த்துட்டு இருக்கிறேன். அதே டீச்சர் அந்த பக்கம் போறாங்க, வேற ஸ்கூல், இது வேற ஸ்கூல். பார்த்துட்டாங்க என்ன, டேய் நீ தாமோதரன் தானே. பார்த்த உடனே அப்படியே உள்ளிருந்து அந்த நன்றி உணர்வு இல்லை. சரி, ஆட்டிடியூட்லேயே கிரேட்டஸ்ட் ஆட்டிடியூட் எது தெரியுமாமா? கிராட்டிடியூட் தான் செல்லும். உள்ளிருந்து வருது அப்படியே. நீங்க எங்க இங்க அம்மான்னு கூப்பிட்டேன், நீங்க எங்கம்மா இங்க? நான் உன்னை கேட்கிறேன், கிளாஸுக்கு போவாம இங்க என்ன பண்ற? மேலே பார்த்துட்டு காக்கா குருவிலாம் வருதானா? நீ தான் வாயில எல்லாம் பண்ணுவிய. வேற என்ன பாக்குற? இல்ல டீச்சர், ஹெலிகாப்டருக்காக வெயிட் பண்ணுறேன். இங்கே ஹெலிகாப்டர் வரும்னு சொன்னாங்க, அதுக்காக தான். எதுக்கு? அடுத்த வாரம் 40 ஸ்கூல் கலந்துக்கிற காம்படிஷன் நடக்குது. அதில் HM என் பேரை கொடுத்துட்டாரா, நீ எப்படியாவது வின் பண்ணுறா, 2 minutes தாண்டா டைம் கொடுப்பாங்கன்னு சொன்னார். அதனால தான் நான் என்ன பண்ணுறது யோசிக்கிறேன்னா, உங்களுக்கு தான் தெரியுமே நான் காதில் எதை கேட்டாலும் உடனே பண்ணிடுவேன்னு தெரியுமே, அதுக்கு தான் நான் ஹெலிகாப்டர் வருதான்னு பார்க்குறேன். இங்கே எப்போ ஹெலிகாப்டர் வரும்? நீ எதுக்கு ஹெலிகாப்டர் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு சொல்கிற? யாரும் பண்ணாததை நான் பண்ணணும், நீங்கள் தானே சொல்லுவீங்க மேடம். ஆமாம் நான் தான் சொன்னேன். HM என்ன சொன்னார், நீ எப்படியாவது ஃபஸ்ட் ப்ரைஸ் நீ வாங்கிட்டினா நான் உனக்கு கிஃப்ட் கொடுக்குறேன், உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். நீ என்னடா கேட்ட? இந்த மீசை எடுத்துவீங்களான்னு கேட்டேன் மேடம். அவர் என்னடா சொன்னார், இன்றைக்கே மீசையை எடுத்துகிட்டு வந்துட்டாருங்க மேடம். ஏன்டா இன்றைக்கே எடுத்துட்டாரு? காம்படிஷனே நடக்கலையே. நானும் கேட்டேன், அதுக்கு அவர் சொல்றாரு, எப்போ உனக்கு தலைமை ஆசிரியர் முதல்லயே கிஃப்டை கொடுத்துட்டாருன்னு உனக்கு தோணுதோ அப்பதாண்டா உனக்குள்ள ஒரு கனவு உண்டாகும், அந்த கனவு தாண்டா ஜெயிக்க வைக்கன்னு சொல்றாருங்க மேடம். எங்க டீச்சருக்கு ஆச்சரியமாய் போச்சு. கூட்டு போயிட்டாங்க அவங்க அண்ணன் வீட்டுக்கு, பரங்கி மேல சென்ட் தாமஸ் மவுண்ட் ஏர்போர்ட் தெரியுது. மேத்ஸ் டீச்சர்ல அந்த மேத்ஸ் புத்தி அப்படியே இருக்குது. ஸ்டெப் 1 2 பைலட் வருவாங்க. ஸ்டெப் 2 ப்ரொப்பல்லர் சுத்தும். ஸ்டெப் 3 ஹெலிகாப்டர் மேலே போகும்போது கண்ணை முடிக்கும். என் டீச்சர் கண்ணை மூடணும். கண்ணை மூடினா தாண்டா லிசனிங் நடக்கும். லிசனிங் தாண்டா லேர்னிங் செல்லும். என்னடா கண்ணு? எல்லாத்துலயும் சப்ஜெக்டை வைக்கிது அந்த டீச்சர். அதே மாதிரி 2 பைலட் வராங்க. அப்படி உள்ள வராங்க, உள்ள உட்கார்றாங்க. அந்த ப்ரொப்பல்லர் அப்படியே சுத்துது. அப்படியே மேலே போகும்போது கண்ணை மூட சொல்லிட்டா, கண்ணை மூடிட்டேன். எங்க அம்மா வந்திருக்காங்க. எங்க அம்மா கையெடுத்து என் தலை மேல வைக்கிறாங்க, பிளஸ் பண்றாங்க. அவசியம் இல்லையே எங்க அம்மா பிளஸ்ஸிங்க வாங்கி கொடுக்கணும் அந்த டீச்சருக்கு. உடனே டீச்சர் அப்படி பிளஸ் பண்றாங்க. ஏன் அவங்க முதல்ல கை வைக்கல? மாதா பிதா அப்புறம் தான் குருன்னு தெரியுது அவங்களுக்கு. குருவுக்கு அப்படி கையெடுத்து வச்ச உடனே கண்ணை மூடுறேன். அது அப்படியே மேலே போகுது, அப்படியே போகுது. எத்தனை பேருக்கு ஆச்சரியமா இருக்கு? எல்லாருக்கும் கை அடைக்கிடுங்க. ஆக்சுவலாக நீங்க கை தட்டினது எனக்கு இல்லடா கண்ணு, என்னோட தொண்டைக்கு, இந்த உடலுக்கு தான் கை தட்டினீங்க. அந்த கை தட்டல் முழுசா நான் வாங்கினேன்னா என் உடலுக்கு செய்யற துரோகம். அந்த ஹெலிகாப்டர் பண்றதுக்கு என்னுடைய கல்லீரல் வேலை செஞ்சிருக்கு, என் லங்ஸ் வேலை செஞ்சிருக்கு. ஒரு ஏரோப்ளேனை டேக் ஆஃப் பண்றேன்னா, பாய்ஸ் கவனிங்க, விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு ஏரோப்ளேனை டேக் ஆஃப் பண்றேன்னா நான் கிங்கா இருக்கணும். அதுக்கு 2 கிங்கை தூக்கி தூரம் வைக்கணும். ஏற்கனவே 2 கிங் உள்ள வரதுக்கு வெயிட் பண்றான். அவனை வெளியே வச்சாதான் நான் கிங் ஆக முடியும். அந்த 2 கிங் யார் தெரியுமா? ஒருத்த பேர் ஸ்மோக்கிங், ஒருத்த பேர் ட்ரிங்கிங். 2 கிங்கை வெளியே வச்சாதான் நான் கிங் ஆக முடியும். ஒரு ஏரோப்ளேனை டேக் ஆஃப் பண்றேன், க்ளோஸ் அப் வைங்க எனக்கு, அது பார்க்கட்டும் எல்லாரும். என் முகம் என்ன அஷ்டகோணலுக்கு போகுதுன்னு பாருங்க, பின்னாடி காட்டாதீங்க. எப்படி டேக் ஆஃப் பண்ணி மேலே போய் பறந்து கீழே இறங்குத பாருங்க. எவ்வளவு பெரிய ஆர்ட், டேலண்ட் ஷேவ்.
இவ்வளோ கைத்தட்டல் வந்து நான் வந்து இவ்வளோ கைத்தட்டல் வாங்குறேன்னா அது வந்து உங்கள் உடம்புக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். ஏன்னா நான் பேசுறது உங்கள் காது கேட்டுச்சுல்ல, ரசிச்சிங்கல்ல, ரசிச்சது கூட உங்கள் உடல் தான். உங்கள் மனசுக்குள்ளே போகும்போது உங்களுக்கு அவ்வளோ ஆனந்தம் வருது, மகிழ்ச்சி வருது, ஹாப்பினஸ் நடக்கணும். அப்போ உங்கள் உடம்போட நீங்கள் ஃப்ரெண்டாக இருக்கணும்ல, அதுக்கு ஃபெடரேஷனாக இருக்கணும், ரெக்ரியேஷனாக இருக்கணும், அதுக்குள்ளே இன்ட்ராக்ஷன் இருக்கணும். நம்ம உடம்புக்கு என்ன தேவைன்னே தெரியலையே, தூக்கத்தை கெடுத்துக்கிறீங்களே. ஒரு ஃப்ரெண்டு கிட்ட எலிமினேட் பண்ண, அவளுக்கு தேவையில்லாதெல்லாம் தேவை நினச்சிட்டு இருப்பான், விடிய விடிய மொபைல் பார்த்துன்னு இருப்பான். கட் பண்ணுங்கடி, நாளைக்கு பார்த்துக்கலாம், தூக்கம் வரும், ஸ்கூலுக்கு போனான்னு சொல், காலேஜ் கிளாஸ்க்குள்ளே போனால் தூக்கம் வரும் டின்னு சொல்லணும். காலையில் சாப்பிட வைக்கணும் மெஸ்ஸில், ஹெல்ப்பே பண்ணுறது. அவளுக்கு கோவம் வரும் உங்க மேல, ப்ரொஃபசர் மேலே கோவம் வரும். ஏன்னா ப்ரொஃபசர் ஃப்ரெண்டா இருப்பாங்க, பேச மாட்டாங்க உங்ககிட்ட, நியூட்ரலைஸ் பண்ணணும். 5 பேர் சேர்ந்து உனக்கு தெரிஞ்ச பாடத்தை அவளுக்கு சொல்லி கொடுக்கணும். நீயே படிச்சுட்டா போதுமா? டிட்டர்மினேஷன் இருக்கணும், உறுதி இருக்கணும். என் சக தோழியை நான் அவளை சாம்பியன் ஆக்குவேங்கிற உறுதி இருக்கணும் உங்களுக்குள்ள. அதுதான் கிளாஸ்மேட்டு. என்னப்பா கண்டுக்காமே இருக்கீங்களாப்பா? நலம் விசாரிப்பா இல்லையே, முன்ன பின்ன பார்க்காத, எங்களை பத்தியே யோசிக்கிறீங்களே. எங்களை பத்தி பேசுங்க, பக்கத்துல இருக்கார்ல. நான் சொன்னது புரிஞ்சிருந்தா நேரம். ரெண்டே விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிட்டு கிளம்புறேன்டா கண்ணு. கற்க கசடர திருக்குறளுக்கு என்ன அர்த்தம்? சரஸ்வதி யாரு? அந்த தாமரை தான் என்ன? உங்கள் ஸ்கூல் லோகோ என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிடுவேன். ஃபிசிக்கலாக கிளம்பிடுவேன், ஆனால் மென்டலாக உங்களுக்குள்ள நான் வாழ்வேன். நான் இல்லை, டாக்டர் கலாம். டாக்டர் கலாம் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கார் என்பதை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உணர்வீங்க. இப்போ டைம் என்ன? யாராவது சொல்லுங்க, டைம் என்ன? இப்போ 10. இன்னும் எனக்கு ½ an hour தான் இருக்கு. நிமிந்து உட்காருங்க எல்லாரும். தாமு சார், இது வரைக்கும் சீஃப் கெஸ்ட் நிறைய பேர் வந்திருக்காங்க, நான் பாட்டுன்னு பேசிக்கிட்டே உட்காந்துருப்போம் பின்னாடி. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம் ஒரு சீஃப் கெஸ்ட் பேசும்போது ஒட்டுமொத்த க்ரௌடும் கவனிக்கிறது நானே இப்போ தான் பார்க்குறேன். அப்படிங்கிறது உண்மைன்னா எஸ். இது என்ன விளக்கு? இதுல என்ன ஊத்துனீங்க? முனையில் எதை வச்சோம்? என்னது? தீ வச்சும் தீபமா மாறுச்சு. கல்வி தீபம், இயல், இசை, நாடகம், ஸ்போர்ட்ஸு, கல்வி தீபமா மாறுச்சு. நீங்களும் ஏத்துனீங்க, நானும் ஏத்துறேன். ஏத்துறமா இல்லையா? எஸ். என்ன ஊத்துன உள்ள? சத்தமா எல்லாரும் சொல்லுங்கப்பா. முனையில வச்சது என்னது? தீ. இது 3த்தையும் சத்தமா சொல்லுங்க. எண்ணெய், திரி, தீ. கேப் விடாம சொல்லுங்க சத்தமா. சவுண்ட் கேட்கல, 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 சத்தமா. மரத்தடியில் இருக்கிற எல்லாரும் சொல்லுங்க, கண்டினியூவா 3 தடவை. என்னை திருத்தி தீபமாக மாற்றுகிறவள் தான் என்னுடைய பேராசிரியர், என்னுடைய HOD, என்னுடைய பிரின்சிபல், என்னுடைய ஆசிரியர். எவ்வளவு நாளைக்கு நான் திருத்துறது? கேட்டா 20 kids, 23 kids. நீங்களாம் கிட்ஸா? 2K kids. கடா மாதிரி வளர்ந்துட்டு கிட்ஸ் தான். கல்யாணம் பண்ண 5 குழந்தை பெற்ற மாட்டீங்க? வேணாமா? நான் வருவேன் கொஞ்சத்துக்கு, பேத்திகள் எல்லாம். ஒரு சாம்பியன் நிமிர்ந்து உட்கார்ந்துருப்பா, பக்கத்துல பேச மாட்டா. தேவையில்லாம ஒரு சாம்பியன் மாணவிக்கு ஒரு அழகு இருக்குது. இன்னொரு அழகு என்ன தெரியுமா? கை தட்டுன்னு சொல்றதுக்கு முன்னாடியே தட்டுவா சாம்பியன் மாணவி. ஆமா, நான் சொல்றது சாம்பியன் மாணவி கை தட்டுன்னு சொல்றதுக்கு முன்னாடியே தட்டுவான்னு சொல்றேன். நீங்க எதுக்கு தட்டுறீங்க? ஆயிட்டீங்களா? நல்லா தட்டுங்கப்பா. என்னப்பா? அப்ப ஒரு தடவை வாய் தந்து சொல்லுங்க பார்க்கலாம். அந்த முன்னாள் மாணவி எப்படி சென்டம் படிச்சா பாருங்க, கோல்டு மெடல். அதே மாதிரி சொல்லுங்க, ஐ அம் a சாம்பியன் சொல்லுங்க. போங்கம்மா, ஒண்ணுமே கேட்கலம்மா. இல்ல பத்தல. அது சொல்லும் போது ஒரு அழகு வேணாமா? இங்க 8வது ரோல ஒரு பொண்ணு சொல்லுது, ஐ அம் a சாம்பியன்.
மிட்டன் டெஸ்ட்லேயே போட்டுக்கோ. ஒரு பிச்சைக்காரரு கூட பிச்சை எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்டைல் வச்சிருக்காரு. பிச்சைக்காரர் எப்படி பிச்சை எடுப்பாங்க கேர்ள்ஸ்? ஏய் கரெக்டாக எடுக்கிறீங்கப்பா, ஃபர்ஸ்ட் கிளாஸ். அதே தான் எங்க பாய்ஸ்க்கு ஒரே ஆச்சரியம், எப்படி செய்யுது தாமோ அங்கிள், இதுல எல்லாம் தெரியுதுன்னு பேசுறாங்க. ஆனா சில பிச்சைக்காரன் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்கியூஸ் மீ சார், எஸ் பர்ஸ் இருக்கு அதை எடுங்க. யாருன்னு தெரியலையவன் பர்ஸ் எடுக்க சொல்றான். என்னப்பா அதில் ஒரு 10 ரூபா மட்டும் எடுங்களேன், என்கிட்ட கொடுங்க. நீ யார் தம்பி? பிச்சைக்காரன் தான். கட்டையில அடிப்பாங்க. சில பிச்சைக்காரன் போவார், காலிங் பெல், மே கமின் மேடம், ஃப்ரிட்ஜில் பழைய பழம் இருக்கு எடுத்து கொடுங்க. சிரிக்கிறத பாரு, சிரிங்கடா கண்ணு. நீங்க சிரிச்சாதான்டா நாடு ஒருபடும். பொண்ணுங்க சிரிக்கணும்டா கண்ணு, நல்லா சிரிங்க. உடனே பாய்ஸ் யோசிக்கிறானுங்க, அங்கிள் அப்ப நாங்கெல்லாம் சிரிக்கூடாதா? ஒரு சாப்பிடுற ஒரு சாம்பியன் இப்ப சாப்பிட்டேன் எப்படி கேட்பீங்கப்பா? என் கைகள்லாம் அசையாதா? ஏய் சாப்பிடுறியாடா? அரலூஸ் தான் அப்படி பண்ணோம். ஏண்டி டல்லா இருக்க? என்னாச்சு? காலேந்து ஒரே தலைவலிடி. தப்பு தப்பா தெளிவா இருக்கிறது. ஒரு சாம்பியன் முகத்துல அப்படி சிரிச்ச ஒரு இழிச்சவா இருக்க வேண்டாம். ஏன் இழிச்ச வேணா கெட்ட வார்த்தையா? சிரிச்ச முகம். கை தூக்க பார்க்கலாம் எல்லாரும். எவ்ரிபடி. ஃபர்ஸ்ட் ஃபோல்டு, ரெண்டாவது ஃபோல்டு, கட்டப்பல் நடுவில் வைங்க. இந்த செமஸ்டரை கண்டுபிடிச்சவன் கையில் அப்படியே கீழே இருக்குங்க. நான் 1 2 3 சொன்ன உடனே கை அப்படி மேலே வரணும். ஐ ஆம் a champion. ஓகே ஓகே, ரெடியா? ரெடி, 1 2 3. நீங்க ஏ டீம் எல்லாம் கொஞ்சம் இருங்க, பி டீம் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். நீங்க மட்டும் சொல்லுங்க 1 2 3. ஆயாமா சாம்பியன் இல்ல, ஆயாமா சாம்பியனா? காலையில கஷ்டப்பட்டு கத்தின்னு இருங்க. செல்வத்துக்கு செல்வம், செவி செல்வம். ஏ டீமை பார்த்து கத்துக்குங்க. பாருங்க எல்லாரும். ரெடி? இது அழட்டிக்காதீங்க, முதல்ல சொல்லுங்க. ரெடி? 1 2 3. இதை அழுத்தி வேற சொல்லுங்க. நீங்க ஏன் ஒரு அழுத்தி சொல்றீங்கன்னா, ஒரு நாள் நீங்க எல்லாம் ஆயாவை போறீங்கல்ல. உண்மையிலேயே ஆயா சாம்பியன் தானே கேட்ட. ஆயா இல்லைன்னா நம்ம அப்பா அம்மாவே கிடையாது. கைத்தட்டுங்க ஆயா. அது அப்படி சொல்லக்கூடாதுப்பா. அது நல்ல கவனி கேர்ள்ஸ். அது ஒரு பேரபலா இருக்கு. மேக்ஸிமம் மினிமம் ஐ ஆம் ஏ சாம்பியன் மேல இருக்கணும். ஐ ஆம் a சாம்பியன். 1 2 3. அப்படி மேல தூக்கணும்ல. நீ என்ன பண்றீங்க? பக்கத்துல பார்த்துக்கிட்டே சொல்றீங்க ஐ ஆம் a சாம்பியன். சொல்லக்கூடாது. நீ பக்கத்துல பார்த்துக்கிட்டு ஐ ஆம் a நீ சாம்பியனா? இந்த தமிழ்ல எழுத்து விழ ஃபெயிலு, நீ சாம்பியன். நேற்று உங்க அம்மா செருப்பாளி ஆயிட்டாங்களா சொல்லட்டுமா? இவ்வளோ வயசாயிடுச்சு, இன்னும் அடிவாங்க. தலை வர தெரியுமா உனக்கு? முதல்ல தலை ஃபுல்லாக பேனு, ஈரு. நான் தான் ஷாம்பு வாங்கி தரேன்னு இல்லை, அதே அதை எடுத்துன்னு போறே. நீ சாம்பியன். உங்க அம்மா போன வாரம் ஏதோ ஒன்று பேர் சொல்லி கூப்பிட்டாங்களே, ஏதோ ஒரு தேவின்னு. என்ன தேவி? பாத்தியா, எல்லாம் வாங்கிருக்குதுங்க பாருங்க, எல்லாம் வாங்கிருக்குது அவார்டு. பக்கத்துல பாத்தீங்கன்னா உங்களை காலி பண்ணிடுவா. பொண்ணுங்களை நம்பாதீங்க. ஓகே, நிமிந்து உட்கார்ந்து இவ்வளவு கூட்டத்திலேயே உன் குரல் தனியா கேட்கணும். உன் குரல் கேட்கணும். அது ஒரு மந்திரா. ஐ எம் a சாம்பியன். பயன்படுத்திக்கிட கண்ணு. இதுக்கு முன்னாடி உங்களை 1000 பேர் கண்டதை சொல்லியிருப்பாங்க. உஷாரா கிடக்கட்டு. குரோத் வரணும்னா, வளர்ச்சி வரணும்னா முதல்ல உன்னை டிக்ளேர் பண்ணு. எத் பாவம் தத்பவத்தின்னு சொல்லுது பகவத்கீதை. நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக ஆவாய். சுவாமி விவேகானந்தர். உன் எண்ணம் போல வாழ்க்கைன்னு பைபிள் அழகா சொல்லி கொடுக்குது. கைதட்டுங்க எல்லாத்துக்கும். உன் எண்ணத்தை அல்லாஹ் நிறைவேற்றுவான்னு சொல்லுது நபிகள் நாயகம் மூலமா. கைதட்டுங்க எல்லாம். ஆனா நீங்க நினைக்கிறதே இல்லையே. ஒண்ணு மட்டும் நினைக்கிறீங்க, கண்டிப்பா இந்த செமஸ்டர்ல எல்லாம் போட்டுக்கொண்டு எனக்கு. தப்பா நெகட்டிவா தெளிவா இருக்கிறீங்க.
நிச்சயமா என்னால ஜெயிக்க முடியுங்கிறது சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. நீங்க தானமா சொல்லணும், உங்களை பத்தி டிக்ளேர் பண்ணணும். உங்க ப்ரொஃபசர்ஸ்ல எவ்வளவு நம்பிக்கை, என் குழந்தைக்கு இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு படிச்சிருவாங்கிற நம்பிக்கை. நீங்க ப்ரொஃபசரை பார்த்து தேவையில்லாம பயப்படுறீங்க, தேவையில்லாம கிண்டல் பண்றீங்க. பார்த்துங்க, உங்களை மாதிரி அவங்களும் ஒரு பெண்மணி தானே, எவ்வளவு கஷ்டம் இருக்கு அவங்களுக்கும். மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர் ப்ரொஃபசர் உள்ள வராங்க, ஜுவாலஜி ப்ரொஃபசர் உள்ளாங்க, ஒரு பிபிஏ ஒரு எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபசர் உள்ள வராங்கன்னா அவங்க ஏதோ பிஹெச்டி பண்ணதை எடுத்து உங்களுக்கு எடுக்க வரல. நீங்க படிக்கிற அதே செகண்ட் சாப்டர் தான் உங்க வீட்டுல படிச்சுட்டு 2 நாளுக்கு முன்ன படிச்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வராங்க. சொல்ல போனா உங்க கிளாஸ்மேட்டு அவங்க உங்க பாடத்தை தான் படிக்கிறாங்க. என்ன ஒண்ணு உங்களுக்கு சொல்லிட்டு முன்னாடி வந்து ஊட்டுறாங்க உங்களுக்கு, நீங்களே படிக்க முடியாதுன்னு. அதுக்கு தான் உங்க அப்பா அம்மா பணம் கட்டுறாங்க. புக்கை படிச்சுட்டு வந்து கிளாஸ் உங்க ப்ரொஃபசர் பாடம் எடுக்க முடியாதுடா கண்ணு. அதான் சொல்றாரு கலாம், a teacher teaches not from the book, a teacher teaches not from the book, a teacher teaches from the heart ன்னு சொல்றாரு. என்னப்பா, ஒரு பேராசிரியர் இருக்கிற அதே எனர்ஜி உங்களுக்கு இருக்கணும்ல கண்ணு, ஏன் இல்ல? அதான் பார்க்க போறோம். டாக்டர் கலாம் சொல்றார், நாளைக்கு போய் நீ பேசு மாணவிகளுக்கு 6 needs பத்தி பேசுங்கிறார். அதான் இப்ப கிளைமேக்ஸ். இது பேசும்போது நீங்க நிமிர்ந்து உட்கார்ந்து எனர்ஜியா இருக்கணும், பவரா இருக்கணும், 1-to-1 கனெக்ஷன்ல இருக்கணும். சாம்பியன் கை தட்டுன்னு சொல்றதுக்கு முன்னாடியே அப்படியே எஸ் அப்படி இருக்கணும். எத்தனை நீடு? இப்ப என் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறது ஹோலி கிராஸ் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பாய்ஸ் கிடையாது. 6000 பிரெயின் உட்கார்ந்து இருக்கு. இந்த பிரெயின் 150 கிராம் பிரெயின், அதுக்குள்ள மைண்ட் உட்கார்ந்து இருக்கு, MIND. அதுகிட்ட பேசுறேன். அந்த மைண்டுக்கு 6 needs தேவை. The number 1 is CERTAINITY, certainty பேரு. என்னது? சர்டைனிட்டினா எல்லாமே கிடைக்கணும், நிச்சயமா கிடைக்கணும். எங்க அம்மா கிட்ட இருந்து எனக்கு அன்பு தொடர்ந்து கிடைக்கணும். பார்த்த உடனே அவன் எனக்கு லவ் லெட்டர் கொடுத்துடணும். அப்புறம் இப்போ என் ரூம்மேட்டு நான் சொல்றபடி தான் கேட்கணும். என் சோப்பு வச்ச இடத்துல இருக்கணும். என் துப்பட்டாவை எப்படி எடுத்தது, சண்டை, இதெல்லாம் வந்து இருக்கணும். எங்க அம்மா எப்பவுமே எனக்கு செல்லமா இருக்கணும். என்னை படின்னு சொல்லவே கூடாது. என் ஃப்ரெண்டும் சரி, என் மொபைல் ஏன் தொடருன்னு கேட்கக்கூடாது. இது மைண்டோட ஒரு நீடு, தப்பு கிடையாது, நல்லா புரிஞ்சுங்க. The second need is significance. SIGNIFICANC, significance, recognition. நான் தெரியணும். நான் தனியா அந்த காலேஜில் வரும்போதே தெரியணும். என் சவுண்டு கொடுப்பேன், கிளாஸ்ல டிஸ்டர்ப் பண்ணுவேன், நான் யாருன்னு தெரியணும். வீட்டில் போனா, கல்யாண வீட்டுக்கு போனா நான் யாருன்னு தெரியணும். எங்க அம்மாவுக்கு 5 பொண்ணுங்க, அதில் நான் தனியா நிக்கிறேன். ரெக்கக்னிஷன், இது மைண்டோட ஒரு நீடு, தப்பு கிடையாது. உங்க நீடு இல்ல, மைண்டோட நீடு. மூணாவது வெரைட்டி. எல்லாத்துல வெரைட்டி, சாப்பாட்டுல வெரைட்டி, பழையது ஃப்ரைட் ரைஸ், அந்த ரைஸ், லெமன் ரைஸ், அது இதுன்னு வந்துருச்சு. சாப்பிடுற முறையில வெரைட்டி, பட்டுன்னு சாப்பிடுறது, அப்புறம் டிவி பார்த்துட்டே சாப்பிடுறது, மொபைல் பார்த்துட்டே சாப்பிடுறது, டாய்லெட்ல உட்காந்து சாப்பிடுறதெல்லாம் இருக்குதுங்க. கேட்டா ரெஸ்ட் ரூமா, ரெஸ்ட் எடுக்குது, வேற இடமே கிடைக்கல பாரு. தப்பு தப்பா? The first need என்னது? சத்தமா சொல்லுங்க, கோரஸா. செகண்ட் நீட், தேர்ட் நீட், எல்லாம் வெரைட்டி. அப்பெல்லாம் ட்ரெஸ் சின்னதா கிழிஞ்சிட்டா கூட அம்மா தச்சு கொடுப்பாங்க, அது பொம்பளை பொண்ணுங்களுக்கு. இப்ப எல்லாம் ஓட்டையா தச்சு இதுவே பிச்சுக்குது. கேட்டா ஃபேஷன். பேண்ட்டை போட்டு இங்க ஓட்டை போட்டுக்குதுங்க எல்லாம். என்ன ட்ரெஸ்ஸுனாலே மறைக்கிறது. ஒரு புண்ணாகி போச்சுன்னா அதுக்கு பேர் என்ன போடுவோம், கட்டு போறதுக்கு இங்கிலீஷ்ல ட்ரெஸ்ஸிங்னு வச்சான். எல்லாம் தப்பு தப்பா? இது ஃபோர்த் நீடு. அடுத்தது பிச்சை எடுக்கிறாங்க பாருங்க, எல்லாம் ஃபோர்த் நீடுக்கு எல்லாம் தட்டு எடுத்துன்னு பிச்சை எடுக்குங்க. பையனுங்களும் சரி, பொண்ணுங்களும் சரி. LOVE, லவ். லவ் பண்ணுங்களே, லவ் பண்ணுங்களே, லவ் பண்ணுங்களே, லவ் பண்ணுங்களே. அந்த சினிமாவில் ஒரு லவ்வை பார்த்தா என்னை யாருமே லவ் பண்ண மாட்டேங்கிறானே, என் மூஞ்சிக்கு எவனும் கிடைக்க மாட்டானா. பையனுங்களும் சரி, பொண்ணுங்களும் சரி, பிச்சை எடுக்கிறீங்க எல்லாம். அப்பா அம்மா பேச மாட்டேங்கிறாங்க, என் ப்ரொஃபஸர் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, என் கிளாஸ்மேட் என்கிட்ட பேச மாட்டேங்கிறான். லவ் என்பது பெறுவது இல்லடா கண்ணு, கொடுப்பதுடா. லவ் பெறுவது கிடையாது. It should be offered. அஞ்சாவது நீடு சொல்றேன், நிமிர்ந்து நின்னு கேளுங்க. நிமிர்ந்து உட்கார சொல்லலாம், நிமிர்ந்து உட்கார்ந்து கேளுங்க. Fifth need of the mind, GROWTH. What is that? வளர்ச்சி, growth.
கல்வியில வளர்ச்சி, அறிவுல வளர்ச்சி, ஆரோக்கியத்துல வளர்ச்சி, ஆன்மீகத்தில் வளர்ச்சி, தேக ஒட்டுவில வளர்ச்சி, தேச பக்தியில் வளர்ச்சி. GROWTH ஃபிஃப்த் நீடு. ஆறாவது நீடு கான்ட்ரிபியூஷன். growth வந்துருச்சுன்னா அடுத்த நிமிஷம் கொடுக்கணும்டா கண்ணு. இப்போ என்கிட்ட ஞானம் இருக்குது, கலாம் சட்டத்தை வாங்கினதை உங்களுக்கு கொடுக்குறேன்னா இல்லையா, கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இல்லையா, கொடுக்கணும். அதுதான் கான்ட்ரிபியூஷன். கிவ் யுவர் லைஃப். யுவர் சிஸ்டர்ஸ் யோசிச்சு பாருங்க, அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கலாமே, அவங்க ஒரு வாழ்க்கை இருக்கு, எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்துருக்காங்களே உங்களை படிக்க வைக்கிறதுக்காக. அதுதான் கான்ட்ரிபியூஷன், சாக்ரிஃபைஸ். எல்லாம் கை தட்டுங்க, அவங்க கையை உயர்த்தி தட்டுங்க எல்லாம். எஸ், இப்ப பாருங்க டாக்டர் கலாம் என்ன சொல்றாரு. The first need is certainty, மைண்டோட நீடு. செகண்ட் need is significance, third need is variety, fourth love, fifth growth. கலாம் சொல்றார், குழந்தைகிட்ட போய் நாளைக்கு சொல்லுடா, இந்த growth கொண்டு போய் நம்பர் 1 certainty இருக்கிற இடத்துல வைக்க சொல்லு. ரெண்டாவது கான்ட்ரிபியூஷன் வந்துடும். growth வந்துருச்சுன்னா, கான்ட்ரிபியூஷன் வந்துருச்சுன்னா லவ் பின்னாடியே வரும், சர்டனிட்டி பின்னாடியே வரும், எல்லாம் பின்னாடியே வரும். லவ் வரும், வெரைட்டி வரும், எல்லாம் விதவிதமான கார் வரும், பங்களா வரும். சொல்றா போயின்னு சொல்றார். அப்ப நம்பர் 1 இடத்துல எது இருக்கணும்? growth வைக்கணும்டா செல்லம். அதை கொண்டு போய் 5வது இடத்துல வச்சிருச்சு மைண்ட். முதல் இடத்துல வைக்க வேணாம், அதெல்லாம் நம்பர் 1. டீச்சர்ஸ் ஆர் நம்பர் 1 ராக்கண்ணு. நீங்க 0வா இருக்க தப்பு கிடையாது, ஆனா 0 தனியா இருந்தா தான் தப்பு. அந்த 0 1 பக்கத்துல வந்துருச்சுன்னா 10 மடங்கு உயர்ந்தனாக்கண்ணு. இட் becomes 10 times. நீங்க சொல்லும் போது தான் புரியுது வளர்ச்சி வரணும். ஆனா நான் டெய்லி கிளாஸ்ல உட்காந்துடுறேன். நாங்கெல்லாம் கட்டெல்லாம் அடிக்க மாட்டோம். சில டைமில் மொபைல் தொடுவோம், அதெல்லாம் மைண்டு டிஸ்டார்ஷன்ஸ் தான். எப்போ பார்த்தாலும் இன்ஸ்டாகிராமில் நுழைஞ்சிடுறோம். எல்லாரும் நான் ஒரு பையனை லவ் பண்ணுறது தெரியும், ஆனால் நேற்று தான் கண்டுபிடிச்சாங்க நான் 3 பையனை லவ் பண்ணுறது. நான் என்ன பண்ணுறது, அவன் இன்ஸ்டாகிராமில் தெரியாமலே உள்ளே வந்துடுறான். இது இல்லாமல் ஃபேஸ்புக்கில் ஒரு 2 இருக்குது வெயிட்டிங்கில். என்னால் படிக்க முடியல தாமு சார். கிளாஸ் ரூமில் வந்து உட்கார்றேன், எல்லாரையும் பார்க்குற மாதிரி தான் மேடம் சார் பாடம் எடுக்கிறாரு. நானும் சாப்பிட்டு தான் வரேன், அதே கிளாஸ் தான். எல்லாரும் கவனிக்கிற மாதிரி தான் நானும் கவனிக்கிறேன். ஆனால் என் மைண்டு டியூஷனுக்குள்ளேயே போலியே. ஏன்னு தெரியல தாமு சார். ஆனால் நான் காலேஜுக்கு வந்துட்டேன். எங்கள் வீட்டில் பொம்பளை பசங்களை காலேஜுக்கு அவ்வளோ சீக்கிரம் அனுப்ப மாட்டாங்க. நான் வந்துட்டேன். ஜெயிக்கணும்னு ஆசையாக இருக்குது. இதுக்கப்புறம் பிஜி பண்ணி மாதம் ஒரு 2 லட்ச ரூபாய் சம்பாதிக்கணும். நான் குரூப் 3 எழுத போகிறேன், குரூப் 2 எழுத போகிறேன், குரூப் 1 எழுத போகிறேன். ஆனாலும் நான் ஆவரேஜாக தான் இருக்கேன். தனியாக இருக்கும்போது தான் எனக்கு பயம் வருது. காலேஜுக்குள்ளே வந்து அது எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏதோ காலத்தை ஓட்டிடுறேன். தனியாக இருக்கும்போது எனக்கு பயமாக இருக்குது. என் லைஃப் என்ன ஆகுமோ, எங்கள் அப்பா அம்மா ஏமாத்திடுவோன்னு பயமாக இருக்கு. இதை என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல முடியாது, ஏன்னா அவனும் அதே நிலைமையில தான் இருக்கிறான். சிஸ்டர்ஸ் கிட்ட போய் சொல்லலான்னா அவங்க வாழ்க்கையே வேற, என்ன நினைப்பாங்க. அதனால எனக்குள்ளேயே போட்டு நானே போட்டு உள்ள வச்சிருக்கேன். இந்த மனநிலையில் எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஓப்பனாக கை தூக்கி ஒத்துக்குங்க. நான் வெயிட் பண்ணுறேன். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. வெயிட் பண்ணுறேன். உங்களை ஏமாத்திக்காதீங்க. நல்ல கை நல்லா தூக்குங்க. அவங்க மட்டும் எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். சத்தமே வரக்கூடாது. எழுந்து நிற்கிறது, சேர் அசையது கூட கேட்கக்கூடாது. ஒருத்தர் பார்க்காம எழுந்துருங்க. யாரும் கமெண்ட் அடிக்காதீங்க. உட்காந்துருங்க. என்னைக்கு இவ்வளவு பெரிய சபையில என்னுடைய நிலைமை இதுதான் சொல்லிட்டு 100க்கு 100% உங்களை நீங்க வெளியே பிரகடனப்படுத்துறீங்களோ, நீங்க தானே ரியல் சாம்பியன்ஸ். கைதட்டுங்க எல்லாரும் அவங்களுக்கு. ஆனா கவலைப்படாதீங்க, நான் மட்டும்தான் அப்படிதானா? எழுந்துக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஏன் எழுந்துக்கலாம்? அவங்களுக்கு சேர்ல கம் போட்டு ஒட்டிட்டாங்க.
அவங்களுக்கு பின்னாடி ப்ராப்ளம் சேர்ல. சில பேருக்கு வெக்கம் வரும் சபையில் எப்படி எழுந்திருக்காது, பரவாயில்ல. ஆனால் எனக்கு நல்லா தெரியும், நான் கரெக்டாக அடையாளம் காட்ட முடியும். காலையில் எத்தனை பேர் சாப்பிடாம வந்திருக்கீங்கன்னு என்னால் கரெக்டாக சொல்ல முடியும். ஏன் இப்படி பண்றீங்க? இப்ப தெரியாது, நாளை கல்யாணமாகி உங்க குழந்தை காலையில சாப்பிடறதுக்கு அடம்பிடிக்கல, அப்ப தெரியும் தாமு அங்கிள் சொன்னது. அன்னைக்கு சொன்னாரு கரெக்டான கரமா ஆயிடும். இந்த உடலுக்கு துரோகம் பண்ணீங்கன்னா அவுட்டுக்கு. நம்ம இதை விட ஒரு ஃப்ரெண்ட் இருக்காப்பா உலகத்துல. உன்னை தூங்க வைக்கிறதே தான், படிக்க வைக்கிறதே தான், சிரிக்க வைக்கிறதா தான், கைத்தட்ட வைக்கிறதா தான். ஞாபக சக்தி இதுக்குள்ளதாண்டா கண்ணு இருக்கு. இப்போ கேம்பஸ் என்னப்பா கற்க கற்கன்னு என்னப்பா? எது வழியா கத்துக்கிறீங்க? கை வச்சு காட்டுங்க. செவி வழியா. அப்ப திருக்குறளை மாத்தலாமா? கேட்க, கற்கன கேட்க, கேட்பவை, கேட்ட பிறகு முழுமையா ஆசிரியர் சொல்றத காதுல வாங்கி கேட்ட பிறகு அது உள்ள போய் பதிஞ்சிருச்சுன்னா யூ பிகம் a professor. கண்ணு உள்ள போய் பதிப்பு நடக்கணும். ஆனா நடக்க மாட்டேங்குது. ஏன்னா கசடு இருக்குது உள்ள. கசடு எடுத்து வெளியே போட்டாதான் கேட்டல் நடக்கும்னு சொல்றாரு. உள்ள கசடு. இங்க ஒரு பக்கெட்ல வாளி, இங்க ஒரு வாளி இருக்கு. அந்த வாளியை நான் அறிவாளியா மாத்தணும்னா அதுக்குள்ள அறிவை போடணும். ஆனா அதுக்குள்ள ஏற்கனவே கண்ட குப்பை இருக்குது, தேவையில்லாதெல்லாம் கிடக்குது. இதெல்லாம் எலிமினேட் பண்ணணும். நான் எல்லாத்தையும் எடுத்து வெளியில போட்டுட்டு அதுக்குள்ள அறிவை போட்டாதான் நடக்கும். உங்க ப்ரொஃபசர்ஸ் 45 மினிட்ஸ்ல உள்ளக்கிறத எடுப்பாங்களா இல்ல போடுவாங்களா? பாவம், சிலபஸை முடிச்சாகணும்ல. நீங்க கொஞ்சம் ஒத்துழைக்கணும்டா கண்ணு. மாணவி உனக்குள்ளதான்டா கண்ணு இருக்காங்க, டீச்சருக்குள்ள இல்லையாடா கண்ணு. நீங்க ஒத்துழைக்கணும்ல. யாருக்கு ஒத்துழைக்கணும்? உங்களுக்கு ஒத்துழைக்கணும் ஃபர்ஸ்ட். உங்களை விட அக்கறை உங்களுக்கு யார் மேல இருக்குன்னு எனக்கு தெரியல. நீ நல்லா இருந்தா தானே கண்ணு மற்றவங்களுக்கு சேவை பண்ண முடியும். ஒன்லி ஹாப்பி கேர்ள் கேன் மேக் அதர்ஸ் ஹாப்பி. நீயே துக்கமா இருந்தீனா கசடோட கசடு எங்க இருக்கு சொல்லுங்க? சட்டையிலையா, ட்ரெஸ் இல்லையா? எங்க இருக்கு கசடு? மனசு எங்க இருக்கு? கை வச்சு காட்டுங்க. மனசே சரியில்லை தாமோ சார். இங்கதான் மனப்பாட பகுதி பண்றீங்களா? தமிழ் புக்கை வச்சு இங்க வச்சு புக்கை யாகா வாராயினம் நாக்காக்க காவாக்க சோகாப்பர் எங்க இருக்குது மனசு? கை வச்சு காட்டுங்க. நல்லதான் கை வைங்களா தலை மேல? அதுவே டவுட்டு. இங்கெல்லாம் புருவம். அது நல்ல எல்லாரும் கை வைங்க பார்க்கலாம். மனசு எங்க இருக்கு தெரிஞ்சுங்க. என்சிசி கேர்ள்ஸ் எல்லாம் தலைமுடியா? நேற்று என் மனசுல 10 பேரடி எங்க வார்டன் வந்து பார்த்தாங்களே. இங்க என்ன எங்கப்பா? உள்ள என்ன இருக்கு? கேட்கல, சத்தமா சொல்லுமா. பிரெயின். சத்தமா சொல்லுங்க. என்ன ஸ்பெல்லிங்க? டாக்டர் கலாம் உங்களை பார்த்து கேட்க சொன்னார். ஏன்னா நீங்க சயின்ஸ் டீச்சர்லாம் தாண்டி இன்னைக்கு காலேஜுக்கு வந்துட்டீங்க. The brain is made up of what type of cells? தெரியுது, நல்லதா சொல்ல சபையில. பூரானா? பூரான் சாக்கடையில் இருக்கும். என்னது? சத்தமா சொல்லுமா. நியூரான்ஸ். ஸ்பெல்லிங் என்ன? எப்படி தெரியும் உங்களுக்கு நியூரான் ஸ்பெல்லிங்கோட சொல்றீங்க? யார் சொல்லி கொடுத்தா? உங்க டீச்சர் சொல்லி கொடுத்ததுனால தெரியுமா, வாங்கி உள்ள வச்சதுனால தெரியுமா? வாங்கி உள்ள வச்சு எடுத்துட்டு போறதுக்கு தானே உங்க அப்பா அம்மா ஃபீஸை கட்டுறாங்க. அதை செய்கிடா செல்லங்களா. முதல்ல ரிசெப்டிவிட்டின்னு பேர். அதுக்கு வாங்காமலே போயிடுறீங்களாப்பா. என்னப்பா நீங்க? வாங்குறோம் அங்கிள் தாமு சார், ஆனா வைக்க முடியல உள்ள. அதை தான் பார்க்க போறோம். இந்த நியூரான் எப்படி தெரியுமா இருக்கும்? அதில் நிமிர்ந்து உட்காருங்க செல்லும். இங்க பாருங்க, இப்படி இருக்கும் ஒரு நியூரான்ஸ். 87 பில்லியன்ஸ் நியூரான்ஸ், நாட் பில்லியன். எவ்வளோ? பில்லியன், கோடி கோடி. அது ஒன்னோட ஒரு நியூரான்ஸ் கனெக்ட் ஆயிருக்கும். இதுதான் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ். எப்படி இருக்கும்? சிக்னல் அது வழி தான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். டிரான்ஸ்மிட்டர்ஸ். அதுக்கு பேர் AXON. சத்தமா சொல்லுங்க. ஆக்சான்ஸ். நல்ல கவனிங்க.